உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாது, எனக்கு 24 வயசு தான். எதுக்கு ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு ஒரு கெஸ்ட்டாக உட்கார வச்சு நான் அவ்வளோ பெரிய ஆள், உங்களுக்கு நான் ஒரு அனுபவம் சொல்லணும், ஒரு அறிவுரை சொல்லணும், எனக்கு எந்த வயதும் கிடையாது. பெரியவங்களாம் வந்திருக்கிறீங்க. ஆனால் நான் டேஸ்ட் பண்ணேன், அதாவது ருசிச்ச இயேசுவை ஆசையாக அவங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். சரிங்களா? அவர் என்னை அறிமுகப்படுத்தும் போது ஒரு வார்த்தை சொன்னார்ல, ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். உண்மை. எனக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன பசங்கள்லாம் இங்கே பாருங்க, அமைதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போகும்போது அண்ணன் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தருவேன். ஏன்னா ஸ்கூலில் டீச்சர் கிளாஸ் எடுக்கும் போது பேசுனா லட்டு தருவாங்க போல, என்ன பண்ணுவாங்க கூப்பிட்டு. அதனால இங்கே யார் இருக்கா, யார் இருக்கா, ஏசப்பா இருக்காரு. அதனால நீங்கள் கொஞ்சம் ஒழுக்கமாக என்னை நீங்கள் கவனிக்கணும். சரிங்களா? ஓகே. நீ ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிருக்கல. எல்லாரும் சேர்ந்து போகிற நிறைய இடத்துல நல்ல சேரெல்லாம் வளைச்சு போட்டு உட்காந்து வா மாமா வா மச்சான்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஆனால் ரொம்ப நல்ல ஒரு இவ என்ன சொல்ல வரான்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு ரொம்ப அது சந்தோஷமாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்ததையும் நான் ஏற்றுக்கொண்ட இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கோங்க. நான் அதை சொல்ல வரல. நீங்கள் மதத்தெல்லாம் மாற்ற வராங்கன்னு நீங்கள் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். காசு கொடுத்தனால இயேசுவை நான் ஏற்றுக்கல. சமுதாயத்தில் இப்படி இருந்த தலையை இன்னைக்கு நிமிர வச்சிருக்காரு. அதை நினச்சி அவரை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி ஆசையாக உங்ககிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ எந்த ரிலீஜியனுக்கான ஒரு இயேசு தெய்வம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இயேசு தெய்வம் இல்லை, நமக்காக உயிரை கொடுத்த நல்ல தகப்பன். ஒரு அப்பா தான் தன் பிள்ளைக்காக என்ன வேணா செய்ய அவரால் முடியும். ஸோ என் வாழ்க்கையில் அப்பா என்ன செஞ்சாரு, உங்க வாழ்க்கையில என்ன செய்ய போறாரு, அதை தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால சந்தோஷமா என்னை கவனிங்க. நான் சரியான டைமுக்கு முடிச்சிருவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அழகா இருக்க சொல்லுங்க. நான் ஆப்பிரிக்கா பாஷை பேசுறேன் போலங்க, என்னையே ஒரு மாதிரி பாக்குறீங்க. கிறிஸ்தவங்கெல்லாம் சொல்லணும், பக்கத்துல பார்த்து நீங்க சொன்னாதான் நான் கிறிஸ்டியன் சொல்லுவாங்க. பக்கத்துல பார்த்து ஏ அக்கா என்னைக்கு இல்லாம ரொம்ப அழகா இருக்க சொல்லுங்க. நான் 50 கிலோ தானே, நானே மூச்சு விடாம பேசுறேன்ல. நீங்களாம் எத்தனை கிலோன்னு கேட்டா நல்லா இருக்குமா? இருக்க. நம்ம பக்கத்துல பார்த்து கையெல்லாம் கொடுங்க, கொரோனாலாம் வராது. கையை கொடுத்து ஏன் அக்கா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு எப்படி இவ்வளவு அழகா இருக்கு அண்ணே கேளுங்க. நீங்களாம் கேட்கணும். அகத்தின் அழகு சொல்லுங்க. என்னை பாருங்க, என்னை பாருங்க. ஏன் எப்படி பேசுறீங்க? என்னை பாருங்க. அகத்தின் அழகு சொல்லுங்க. முகத்துல தெரியுமா? நமக்காக உயிரை கொடுத்தவர், நமக்காக எல்லாம் செஞ்சவர் இந்த இடத்துல வந்திருக்காரு. நீங்க யாராவது ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆவாங்க, தொந்தரவு ஆவாங்க. யாருக்கிட்டையும் பேசாம கொஞ்சம் உட்காருங்க. உங்க பையன், உங்க பேரை நான் பேசுறேன். உங்க வீட்டுல உங்க பையன் ஸ்டேஜ் ஏறி உங்க பையன் இப்படி பேசுனா என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல இருக்க சும்மா அமைதியா என் பிள்ளை பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவீங்களா? யாராவது பேசுனா அப்படி சொல்லி தலையில ஒண்ணு வச்சிருங்க, தப்பு கிடையாது. ஓகே. அண்ணன் அறிமுகப்படுத்தவும் சொன்னாரு, ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில இருந்து இன்னைக்கு வந்திருக்காரு. நான் சொல்றேன், எங்க அப்பா சுடுகாட்டுல தான் பிறந்தாரு. சரிங்களா? எங்க அப்பா சுடுகாட்டுல. நீங்க வாங்க மதுரைக்கு, சென்ட் மேரி ஸ்கூல் எல்லாருக்குமே தெரிஞ்ச பெரிய ஸ்கூல், 5000-6000 பேர் படிக்கிற ஸ்கூல். அந்த சென்ட் மேரி ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற கல்லறையில தான் எங்க அப்பா பிறந்தார். சுடுகாட்டுல தான், நம்ம பாஷையில சொல்லணும்னா சுடுகாட்டுல தான் அப்பா பிறந்தார். சுடுகாட்டுல இருந்து 10 ரூபா 5 ரூபாய்க்காக புதைக்க வர்றவங்க கிட்ட கையேந்து நின்னவர் தான் எங்க அப்பா. சரிங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்தவங்க போதகர்கள் பெரிய ஃபாதர்லாம் எங்க அப்பாவுக்கு பணம் கொடுத்தனால இயேசு ஏத்துக்கிறேன். யாரும் பணம் கொடுக்கல, யாரும் உதவல. கிறிஸ்தவங்களே இவங்களுக்கு உதவ வேணான்னு கிறிஸ்தவங்களே சொன்னாங்க எங்க குடும்பத்தை பார்த்து. ஆனா இன்னைக்கு உயர்த்தி வச்ச இயேசுவை இன்னைக்கு உங்க முன்னாடி சொல்ல வந்திருக்கேன். நீங்க சொல்லுங்க, சொல்லலாமா வேணாமா? சொல்லி தொலைங்க, வாயை தராங்க. சொல்லுங்க தம்பி, என்ன அவ்வளவுதான். இப்படி இருந்த நிலைமை மாறுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எங்க அப்பா, நான் 17 வயசுல எங்க அப்பா கிட்ட போறேன். எப்பா ஊழியத்துக்கு போவா? உங்களுக்கு தெரியாது ஊழியன்னா என்னன்னா, வீடு கட்ட ஆள் இருக்காங்களா இல்லையா, வேலைக்கு ஆளு, சமையல் செய்ய வேலைக்கு ஆளு, எல்லாத்துக்குமே வேலைக்கு ஆள் இருக்காங்களா இல்லையா இந்த உலகத்துல? இயேசுவுக்கு வேலை செய்ய ஒரு ஆள் வேணும். எப்படி வேலை செய்யணும்? இப்படிதான் வேலை செய்யணும். வந்தவங்க கிட்ட இயேசு ரொம்ப நல்லவருங்க, அவரை மதத்துல ஏத்துக்காதீங்க, இருதயத்துல ஹார்ட்ல ஏத்துக்கோங்க. எப்படி பேசுறதுக்கு ஏசப்பாக்கு யாரு? ஒரு வேலையாளு. சொல்லுங்க. நான் என்னமோ செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்த மாதிரி, ஏலியன் மாதிரி என்னை பாக்குறீங்க. நல்ல வாயை திறந்து நான் பேசும்போது நீங்களும் பேசணும். சரிங்களா? பின்னாடி இருக்கிறவங்களும் அழகா கவனிக்கிறாங்க, நீங்களும் என்னை கவனிங்க.
அப்போ எங்க அப்பா கிட்ட போய் சொல்றேன், ஏசப்பாக்குன்னு வேலை செய்ய நான் போவாப்பான்னு கேட்கிறேன். எத்தனை வயசுனா 17 வயசு, எனக்கு சின்ன பையன். 17 வயசுல கேட்கிறேன். எங்க அப்பா ரொம்ப எதுவுமே என்கிட்ட பேச மாட்டாரு, ரொம்ப அமைதியான மனுஷன். ஆமா, எங்க அம்மா தான் வீட்டுக்கே ராணி. எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ வீட்டுல அதை செய்யணும். உங்க வீட்டுல அப்படிதான் இருப்பீங்க என்ன? கிறிஸ்தவங்கள்னா உங்களை பார்த்து சொல்றேன், உங்க கணவர் அடிச்சாலும் சரி, ஒரு குடிகாரரா இருந்தாலும் சரி, அவரு தொல்லை தாங்கவே முடியல பிரதர். நான் சொல்றேன், அவரை ரொம்ப நேசிங்க, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க. கேரளால நான் அந்த மாதிரி ஒரு கூட்டத்துல பேசும்போது அந்த பையன், ஒரு வாலிப பையன் சொன்னான், அண்ணே எங்க அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், யூடியூப்ல உங்க சாட்சி உங்க வீடியோ எல்லாம் பார்த்திருக்காங்க, நீங்க வாங்க எங்க வீட்டுக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போனார். நானும் இவ்வளவு ஆசையா கூப்பிடுறாருன்னு அவர் வீட்டுக்கு நானும் போய் கேட்டை திறந்து நீங்க முதல்ல உள்ள போங்கன்னு சொன்னார். நான் உள்ள போனனுமே அந்த அக்கா இப்படி பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருந்துச்சு. பாத்திரத்தை டம்முன்னு கீழே வச்சுட்டு திரும்பி பார்க்காம இப்படி செவத்தை பார்த்து சொல்றாங்க, வருது பாரு எரும மாடு மாதிரின்னு சொல்றாங்க. நான் யோசிக்கிறேன், இந்த அக்காவுக்கு என்னை பிடிக்கும் சொல்லுச்சு, வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். இப்ப நான் உள்ள வரேன், இந்த அக்கா என்ன சொல்லுது? நான் மறுபடியும் கேட்கிறேன், ஆப்பிரிக்கா பாஷை பேசுறேனோ? நான் சொல்லுங்க, அந்த அக்கா என்ன சொல்லுது? வருது பாரு. அப்போ நான் பிரதருக்கு கேட்டுருச்சு, அம்மா பின்னாடி திரும்பி பாருங்கம்மா, ஸ்டீஃபன் அண்ணே வந்திருக்காருன்னு. அவங்க திரும்பி பார்த்தோன்னே ஒரு 1000 மன்னிப்பு கேட்டாங்க, மன்னிச்சிருங்கயா மன்னிச்சிருங்கயா மன்னிச்சிருங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும்க்கா, யாரை பார்த்து இதை சொன்னீங்க? உண்மையில நான் வரேன்னு சொல்லி, இல்ல நீ உங்களை சொல்லல, என் புருஷன் நினைச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு. இப்போ நீங்க பைபிள் படிச்சிருப்பீங்க, இப்போ சர்ச்சுக்கு வர்றவங்க, ஆபிரகாம் சாரால் ஆபிரகாம் எப்படி கூப்பிட்டாரு சொல்லுங்க. நீங்க பைபிள் படிக்காதவங்க எல்லாம், முன்னாடி வாழ்ந்த மனைவிகள் தன் கணவர் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா பைபிள்ல? ஆண்டவனே. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு வருது பாரு. ஆமா, இதெல்லாம் மாத்திக்கணும். இதை ஏன் சொல்றேன்? நம்ம இயேசுவை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளை இயேசுவை அறியாதவர்கள் நம்மளை பாக்குறாங்க. நம்ம வீட்டுல எப்படி இந்த அக்கா வீட்டுல சிரிப்பு சத்தம் இப்படி அழகா கேட்குது, இந்த அக்கா வீட்டுல சண்டையே இருக்காதா? இந்த அக்கா வீட்டுல ஒரு கெட்ட வார்த்தை சவுண்டு கேட்காதா? நான் சொல்றேன், இயேசு ஒரு வீட்டுல ஒரு மனிதனுக்குள்ள இருந்தாருன்னா அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். இன்னைக்கு நீங்க நம்ம வீட்டுல பணம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், நகை இருக்கலாம், ஆனா நான் சொல்றியா, நமக்கு ஒரு சமாதானம் இல்லாம இருந்துச்சு. எனக்கு இருந்துச்சு 17 வயசு வரைக்கும் என் குடும்பத்துல அவ்வளவு கெட்ட வார்த்தை சண்டை. 17 வயசு வரைக்கும் இந்த காது கெட்ட வார்த்தையை கேட்டு கேட்டு இந்த காது போயிடுச்சு. எங்க அம்மாவும் அப்பாவும் அவ்வளவு சண்டை போடுவாங்க. கடன் பிரச்சனை. காலைல 5 மணிக்கு வேலைக்கு போற பையன் தான், நல்ல கவனிங்க. காலைல 5 மணிக்கு வேலைக்கு போவேன், 5 to 6:30 வரைக்கும் நான் பேப்பர் போடுவேன், 7 to 8 மணி வரைக்கும் நான் ஹோட்டல்ல போய் ஒரு பாத்திரத்தை கழுவி வைப்பேன், 11 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் அந்த ஹோட்டல்ல நான் வேலை பார்ப்பேன். என்ன வேலை? கதவு திறந்து விடணும். வர்ற கஸ்டமருக்கு கதவு திறந்து விட்டு வாங்க சார், உள்ள வாங்க சார்னு சொல்லணும். அவர் டெலிவரியை வாங்கி, அதாவது பார்சல் வாங்கிட்டு போகும்போது தேங்க்யூ சார்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 3-4 வருஷமா படிக்காம நான் வேலை பார்த்ததுதான் இந்த வேலை. அப்போ நான் ஏசப்பாக்கு வேலை செய்ய எனக்கு அவ்வளவு ஆசை. எங்க அப்பா கிட்ட சொல்றேன், 17 வயசுல, எப்போ நான் ஏசப்பாக்கு வேலைக்கு போவாப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க, இந்த சின்ன பிள்ளைங்க யாரோ அழுகிற மாதிரி இருக்கு, தூக்கி கட்டப்பையில வச்சு மதுரையை கொண்டு போயிருவேன். ஆமா பாத்துக்கோங்க. ஸோ அப்போ எங்க 17 வயசுல எங்க அப்பா கிட்ட சொல்றேன், அப்பா நான் ஏசப்பாக்கு வேலை செய்ய போவா. சர்ச்சுக்கு போற குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம். இப்போ எங்க அப்பா முதல் முறை என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, உடனே நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவான்னு கேட்டாரு. எனக்கு ஆச்சரியம். எங்க அப்பா என்கிட்ட ரொம்ப பேசினது கிடையாது, அமைதியான மனுஷன். இந்த சேரை போட்டு இங்க ஒரு 24 மணி நேரம் அப்படியே உட்காருங்கன்னா உட்காருவார், யாருக்கிட்டையுமே பேசாம உட்காருவார். இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க, படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்ட்ரோவர்ட்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க, பேச யோசிப்பாங்க. அந்த மாதிரி எங்க அப்பா சேரை போட்டு உட்கார சொன்னா கூட உட்காருவார். ஆனா எங்க அப்பா என்கிட்ட முதல் தடவை சொல்றாரு, நீ வா உடனே நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சைக்கிள்ல உட்கார வச்சு, சைக்கிள்ல பெடல் பண்ணி மிதிச்சு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி கூட்டு போய் ஒரு சுடுகாட்டுல கொண்டு போய் நிறுத்துறாரு. என்ன 17 வயசுல நான் பாக்குறேன், இங்க எதுக்குப்பா கூட்டு வந்திருக்கீங்க, கல்லறையில சுடுகாட்டுல எதுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? எங்க அப்பா என்னை பார்த்து சொன்னாரு, உனக்கு வெள்ளை சட்டை வாங்கி கொடுக்க எனக்கு காசு கிடையாது, உன் கையில மைக்க கொடுத்து வாங்க வாங்க என் பிள்ளை பேச போகுது, இதெல்லாம் என் கனவுலயே நடக்காது. நான் இந்த இடத்துக்கு ஏன் அவனை கூட்டிட்டு வந்தேன், இந்த ஆசை இந்த கனவை எல்லாம் இந்த இடத்துலயே விட்டு வந்துரு, ஏசப்பாக்கு வேலை செய்ய உன்னால முடியாதுன்னு சொன்னாரு. நான் அதே சுடுகாட்டுல எங்க அப்பா கிட்ட சொன்னேன், கரெக்டு தான்ப்பா, சரிப்பா. எங்க அப்பா என்ன பாஸ்டரா இருந்து, எங்க அப்பா பாஸ்டரா இருந்திருந்தா, வாடா வா மைக்க பிடி, வா பேசு, எல்லார்ட்டையும் பேசு, பாடு, பிரசங்கம் பண்ணு சொல்லியிருக்க. அப்பா பாஸ்டரா இருந்தா முடியும். எங்க அப்பா தான் எங்க பிறந்த, சுடுகாட்டுல பிறந்தாரு. எங்க அப்பா சொன்ன வார்த்தை, சுடுகாட்டுல இருந்து வெளியில வந்து ஒரு தகர வீட்டுல இன்னைக்கு நம்ம இருக்கோம்னா நல்லது, இது அவர் நம்ம மேல வச்ச கிருபைன்னு சொன்னாரு.
நீ என்ன ஆகணும்? மைக்க பிடிக்கணும், பாடணும், பேசணும். நீ பேசினா ஜனங்க கேட்கணும், ஆசைப்படாதன்னு சொன்னாரு. 17 வயசுல எனக்கு பேச தெரியாது, பாட தெரியாது. நான் பேசினா ஜனங்க வருவாங்களா? நான் பேசினா கவனிப்பாங்களா? இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அதே சுடுகாட்டுல அப்பா முகத்தை பார்த்து சொன்னேன், சரிங்கப்பா நான் போகலப்பான்னு சொன்னேன். அதே சுடுகாட்டுல வானத்தை பார்த்து ஒரு சத்தம் தான் நான் சொன்னேன். எங்க அப்பா முன்னாடி போயிட்டு இருந்தார் சைக்கிள் எடுக்க. நான் சொன்னேன், என் உலக அப்பாவால என்னை உலகத்துக்கு கொண்டு வந்த அப்பாவால முடியாது. ஆனா எனக்கு பிறப்பதற்கு முன்னாடியே என்னை உங்களுக்கு தெரியும். ஸ்டீஃபன் ஒருத்தன் பிறப்பான், சுடுகாட்டுல ஒரு அப்பாவுக்கு பிள்ளைய பிறப்பான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க தானே என்னை அழைச்சிங்க, உங்க வேலை செய்ய என்னை கூப்பிட்டீங்க, அழைச்சிங்க. எனக்கு ஆசையா இருக்கு உங்க வேலை செய்ய. என்னை நம்பி யாரும் மை கொடுக்க மாட்டாங்க. நான் எலும்பும் தோலுமா இருக்கேன் 17 வயசுல. என்னை கூப்பிட்டு முன்னாடி என்னை நிப்பாட்ட வைக்க எனக்கு யாரும் கிடையாது. எனக்கு பேக்ரவுண்ட் கிடையாது, எனக்கு பாஸ்ட் கிடையாது. ஆனா நான் உங்களை ரொம்ப நம்புறேன். நீங்க நான் உங்களை பார்த்து சொல்றேங்க, ஏசப்பா உங்க குடும்பத்துக்கு ஒரு கடனை அடைக்கணும், உங்க வியாதியை மாத்தணும், உங்க பிரச்சனையை மாத்தணும். நான் பல லட்சம் ரூபாயை ரெடி பண்ணி அப்படி கொடுத்தாதான் அவர் செய்வார். நான் அப்படி பண்ணல. பல்லாயிரம் கிலோமீட்டர் செருப்பு இல்லாம நடந்து போ, உனக்கு தேவையானதை செய்வார்னும் நான் அதையும் செய்யல. சுடுகாட்டுல ஒண்ணு பண்ணேன். நான் உங்களை நம்புறேன். நான் உங்களை ரொம்ப, சொல்லுங்க வாயை திறந்து, நம்புறேன். என் வாழ்க்கையில நடந்ததை இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன். ஒண்ணு நான் கற்பனையா யோசிச்சதெல்லாம் சொல்றேன். நீங்க அவ்வளவு அழகா கவனிக்கிறீங்க. இந்த வந்துட்டாங்கப்பா இயேசுவை பத்தி சொல்ல, இந்த வந்துட்டாங்கப்பா மாத்த. இல்லங்க, இல்ல. 23 வயசு உங்களை மாத்தி எனக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு என்ன லாபம் இருக்கு? முகம் தெரியாம எந்த இடத்துல பிறந்தான் கூட என்னை கூப்பிட்டவருக்கு தெரியாது. என்னை இப்படி பயன்படுத்த அவரால் முடியுமா? கல்லறையில சுடுகாட்டுல நின்று சொன்னேன், என்னை பயன்படுத்த யாரும் இல்லை, உங்க வேலையை செய்ய நான் என்னை உங்க கையில கொடுக்குறேன். எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களை ரொம்ப நம்புறேன். என் கையில பணம் கிடையாது, என் கையில எந்த வசதி கிடையாது. எங்க அப்பா கூப்பிட்டு, இந்த அசிங்கமா இருந்தாலும் எங்க அப்பா என்னை கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லிட்டாரு. ஏன் சொன்னாரு? முடியாது, இந்த கனவு, இந்த ஆசையை விட்டுடுவான்னு சொன்னாரு. ஆனா என்னையே அறியாம நான் உங்களை ரொம்ப நம்புறேன் ஏசப்பான்னு சொல்லி ரெகுலரா நான் செய்யற வேலையே நான் செய்ய ஆரம்பிச்சுட்டே இருக்கேன். காலைல 5 மணிக்கு பேப்பர் போடணும், 8 to 9 மணிக்கு பாத்திரத்தை கழுவி வைக்கணும், 11 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நின்றுகிட்டே வேலை பார்க்கணும், கதவை திறந்து விடணும், கதவை போட்டுணும். ஆனா எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைனா, ஒரு நாள் வரும் ஏசப்பா என்னை பயன்படுத்துவாரு, ஏசப்பா என்னை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் நிறுத்துவாரு. 21 வயதுல 17 வயசுலயே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். 21 வயதுல அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சாரு பாருங்களேன். இன்னைக்கு வரைக்கும் நான் பெருமைக்காக சொல்லல, எத்தனை பலிபீடத்துல நின்னேன்னு தெரியல, இப்படி எத்தனை முகத்தை பார்த்து பேசினேன்னு தெரியல. ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம மாம்சத்துல, நம்ம சரீரத்துல இது முடியும், இந்த கடனை அடைச்சிடலாம், அந்த பிரச்சனையை மாத்திரலாம், என் ஹஸ்பண்டை மாத்திரலாம், என் மனைவியை மாத்திரலாம். நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணி முடியாம இன்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களை நீங்க முயற்சி பண்றது எல்லாம் நிறுத்தி, அப்பா நீங்க ஒரு சின்ன பையன் சொன்னான், என் மகன் வயசுதான் இருப்பான், என் பேர வயசுதான் இருப்பான். ஆனா அவன் சொன்னது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு. உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க சொல்றான், நீங்க உதவி செய்யுங்க, என் வாழ்க்கையில நீங்க உதவி செய்யுங்க. கேட்டு பாருங்களேன். 36 குமரன் தெரு, காமராஜபுரம், மதுரை. இது என்ன தம்பின்னு கேட்டா என் வீடு அட்ரஸ். நீங்க கேட்ட அவர் செய்யலன்னா என் வீட்டுக்கு வாங்க, என் அட்ரஸ் தைரியமா சொல்றேன். சுடுகாட்டுல நின்று என் சத்தத்தை அவர் கேட்டு எனக்கு ஒரு நல்ல நிலைமையில சமுதாயத்துல என்னை நல்ல வைக்க, என் குடும்பம், என் அம்மா அப்பா என்னை பார்க்கும் போது, இல்ல இப்படி மாறி இருக்கான், இவன் வாழ்க்கையில இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு ஏசப்பா, இவன் வாழ்க்கையே மாத்திட்டாரு ஏசப்பா அப்படின்னு பெத்த அம்மா அப்பா வாயை திறந்து ஆச்சரியப்படுற மாதிரி என்னைய அவரால் மாற்ற முடியும். நான் சொல்றேன், நானும் அவருக்கு பிள்ளைனா நீங்களும் அவருக்கு தொல்லை போல, அப்படிதான் என்னை பாக்குறீங்க. நான் அவருக்கு பிள்ளைனா நீங்களும் சொல்லுங்க, வாயை தருது பிள்ளைதான். எனக்காக மட்டும் ரத்தம் கொடுக்கல. பைபிள்ல ரொம்ப ஒரு அழகான வசனம் இருக்கு, அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். யாராவது ஒருத்தவங்க படிங்க, அந்த சத்தத்தை எல்லாரும் கேளுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம். நான் ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன், நான் பேசுறது உங்களுக்கு போரும் அடிக்காது, சரிங்களா? அதனால தயவு செஞ்சு நீங்க எனக்கு கொஞ்சம் நேரம் கவனிங்க. இன்னும் உங்க கூட பேச என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம். யாராவது ஒரு அக்கா சத்தமா படிக்கணும், சரிங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை எடுத்து யாராவது ஒருத்தவங்க சத்தமா படிங்க. கரெக்டா இருக்கு. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஓகே, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்க வசனத்துல ஒருவேளை எனக்கு புரியவே இல்லையே பிரதர், பைபிள் இந்த சத்தத்தை இப்பதான் கேட்கிறேன். இந்த பைபிள்ல என்ன சொல்லியிருக்குன்னா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பிதான ஒருத்தர் பைபிள்ல இருக்கார்.
இந்த உலகம் எல்லாம் பாவம் செஞ்சு கேவலமா இந்த உலகம் மாறிச்சு. எப்போ? நம்மலாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மாறிடுச்சு. இப்போ படைச்சவர், இந்த உலகத்தையே படைச்சவர் பாக்குறாரு, இதை சரி செய்யணும்னா இப்போ ஒண்ணுமே இல்லைங்க. எவ்வளவோ மீட்டிங்ஸ் கார்ல போவேன் வருவேன். இந்த மீட்டிங்காக நாங்க மதுரையில இருந்து காரை ஒரு 3:30 எடுத்து அப்படியே வந்துகிட்டே இருக்கோம். இந்த பரமக்குடி பக்கத்துல ரொம்ப வயிறு பசிக்குதுன்னு சொல்லி ஒரு டீ கடையில நிப்பாட்டணும். டீயை குடிச்சிட்டு காரை ஸ்டார்ட் பண்றாரு என் கூட வந்த அண்ணே. நான் உட்கார்ந்துருக்கேன், கார் ஸ்டார்ட்டே ஆகல. இன்ஜின் லாக்குடுன்னே வந்துச்சு. என்ன இது நான் புதுசா இன்ஜின் லாக்குடுன்னு வருதுன்னு சொல்லி புது கார் ஆண்டவர் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. ஒரு 5 மாசம் முன்னாடி வாங்கி கொடுத்த புது கார். என்ன புது கார்ல என்ன இன்ஜின் ஸ்டார்ட்டே ஆகலையேன்னு சொல்லி நானும் யோசிக்கிறேன், ஜோம் பண்றேன். ஏசப்பா, இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கு, என்னை நம்பி கூப்பிட்டுருக்காங்க ஏசப்பா. நான் டைமுக்கு போய் நிக்கணும், டைமுக்கு போய் உட்காரணும், டைம்ல போய் அவங்க முன்னாடி நிக்கணும், பேசணும். இதெல்லாம் இவ்வளவு தடை, இவ்வளவு பிரச்சனை வருது. யாரையோரோ வராங்க அந்த ஹோட்டல்ல, எல்லாரும் வெளியில வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. நான் ஜோம் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ இந்த கார்ல என்ன ஆச்சு சொல்லுங்க, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ நான் அதை சரி செய்ய நாங்க எல்லாரும் போராடுறோம். மெக்கானிக்கல் எல்லாம் வராங்க. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சபடி டாடா ஷோரூமுக்கு எல்லாம் போன் பண்ணி கேட்டு, புது கார் ஏன் இப்படி ஆகுதுன்னு பேட்டரியை கலட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் பேட்டரியை போட்டு ஆன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அழகா ஆன் ஆயிடுச்சு. இதே மாதிரிதான் பிதா ரொம்ப அழகா இந்த கடவுள் வந்து இந்த உலகத்தை படைச்சார். என்னடா இவ்வளவு அசிங்கமா மாறிடுச்சு, இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, இதுக்கு என்ன வழி? ஒரே குமாரனை கொடுக்கணும், ஒரே பிள்ளை. பிதாக்கு ஒரே பிள்ளை. நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தன் செயினை பறிச்சுட்டு உங்க முன்னாடி வந்து, இவங்க தான் என்னை பறிக்க சொன்னாங்க செயினை, என்னை மட்டும் அரெஸ்ட் பண்ணாங்க, இவங்களே அரெஸ்ட் பண்ணுங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நானே தக்காளி வாங்க போனேன் சார், என் மனைவி தொல்லை தாங்க முடியல, தக்காளி வாங்கிட்டு வானேன்னு சொல்லி போயிட்டு இருக்கேன், இவனை எனக்கு யாருன்னே தெரியா சார் அப்படி சொல்லுவீங்களா? கண்டிப்பா என்னென்னமோ சொல்லிடுவோம் சார், பயத்துல சார் எனக்கு இவன் யாருன்னே தெரியா சார். ஒருவேளை எப்படி சொல்லுவீங்க போல, நீங்க இது என்ன ஒரு ராமநாதபுரம்ங்க சொல்லுங்க, ராமநாதபுரத்துல இருக்கிறவங்க நல்லவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுவாங்க? ஆமா, இவர் பாவம் ஏதோ பசிக்காக இல்ல காசு இல்லாதக்கு அப்படி பண்ணிட்டார் போல, மன்னிக்க முடிஞ்சா மன்னிங்க, இல்ல என் கையில விலங்கு கட்டி கூட்டிட்டு போங்க. அப்படி யாராவது சொல்ற நல்லவங்க இங்க யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க. மன்னிக்க முடிஞ்சா மன்னிங்க போலீஸார். உங்களுக்கு கோவம் வருதா, தண்டனை கொடுக்கணும்னு ஆசை வருதா, என் கையை பிடிங்க, என்னை ஜெயிலுக்கு இழுத்துட்டு போங்க. அப்படி யாராவது நல்லவங்க இருக்கீங்க? பிதா சொல்றாரு, உலகம் எப்படி ஆயிடுச்சு, அவருக்கு ஒரு நொடி போதும் இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதிய உலகத்தை அவரால் கொண்டு வர முடியும். ஆனா அவர் என்ன பண்றாரு? ஒரே பிள்ளைய, நீ உன்னோட ரத்தத்தை கொடு, நீ உன் சரீரத்தை கொடு, நீ செத்து போன பிறகு உன் உடம்புல இருந்து ரத்தம் வருது பாத்தியா, அந்த ரத்தம் எல்லா மனுஷங்களுடைய பாவத்தை, இந்த உலகத்தினுடைய பாவத்தை சரியாக்கிடும் அப்படின்னு சொன்னது. நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன், ஒரு பிள்ளைய வந்து ஒரு ஹாஸ்டலுக்கு அனுப்ப கூட அம்மா அப்பாக்கு எல்லாம் மனசு வராது. ஆனா நம்ம நல்லா இருக்கணும், ஸ்டீஃபனு வந்த ஒவ்வொரு முகம் நல்லா இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும்காக ஒரே பிள்ளைய கொடுத்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக்கி கடைசியில் அவர் உயிரையும் கொடுத்தாரு. அப்ப இந்த வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், ஒரே பிள்ளைன்னு பார்க்காம நம் எல்லோருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவருக்கு அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காம இருப்பது எப்படின்னு கேட்கிறாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கிறிஸ்தவங்களை நீங்க அறிந்தவர்களா இருக்கலாம், அறியாதவர்களா இருக்கலாம். நான் சொன்னேன், அந்த சுடுகாட்டுல நின்று சொன்னேன், ஆண்டவரே ஏன் தகப்பனால என்னை பயன்படுத்த முடியாது, ஏன் தகப்பனால மைக்க பாடுறான் வந்தவங்களுக்கு பேசு, எனக்கு சொல்ல எங்க அப்பாவால முடியாது. ஆனா இன்னைக்கு நான் உங்களை நம்பி சொல்றேன், எனக்காக உங்க உயிரையே கொடுத்தீங்க, என்னையும் உங்க வேலைக்கு எடுத்து பயன்படுத்த மாட்டீங்களா? அந்த பைபிள் வசனம் அதான் சொல்லுது. ஏப்பா பிள்ளையவே கொடுத்துட்டாரு, உனக்கு வேற எதாவது கொடுக்க மாட்டாரா? ஏப்பா பிள்ளையவே கொடுத்துட்டாரு, உன் கடனை மாத்த மாட்டாரா? ஏப்பா சொந்த குமாரனே கொடுத்துட்டாரு, உன் வியாதியை மாத்த மாட்டாரா? ஏப்பா சொந்த குமாரனே கொடுத்துட்டாரு, உன்னை ஏசப்பா வேலைக்கு வெள்ளை சட்டை போட்டு மைக்க பிடிச்சு, அது அவரால் முடியாதா? நான் சொல்றேன், இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும், அவரால் எல்லாம் செய்ய முடியும். நான் இதே மாதிரி சிவகாசியில இதே மாதிரி ஒரு செட்டெல்லாம் போட்டு இப்படி ரோட்ல நின்று எல்லா அக்காவும் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் பேசுறத கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஜெபம் முடிஞ்சனையும் ஒரு அக்கா என்கிட்ட அழுத மாதிரி வந்தாங்க. ஏறாத மலை இல்லை, போகாத கோயில் இல்லை, 17 வருஷமா எனக்கு குழந்தை இல்லை, இயேசுவால எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், அந்த 18 வயசு எனக்கு அப்போ இப்படிதான் நான் எல்லா ரோடா போய் பேசுவேன். இப்போ ஆண்டவர் நல்லா எடுத்து என்னைய யூஸ் பண்றாரு, பயன்படுத்துறாரு. 18 வயசுல நான் சொன்னேன்,
இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆனதே ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா 18 வயசு, உங்களுக்கு 18 வயசு பிள்ளை இருந்திருக்கும்க்கா. நான் எனக்கும் வயசு 18 தான். நான் உங்க பிள்ளை மாதிரி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணவான்னு கேட்டேன். அந்த அக்கா உடனே இந்த சால் எடுத்து முந்தானை எடுத்து இப்படி போட்டு முனங்கால் போட்டாங்க. முனங்கால் போடாதீங்க, எந்திரிங்கன்னு சொல்லி எந்திரிச்சு உங்க வயிற்றுல கை வைங்கன்னு சொன்னேன். வயிற்றுல கையை வச்சாங்க. நான் உங்க கைக்கு மேல கையை வச்சு நான் ஜெபம் பண்றேன். ஏசப்பா, சுடுகாட்டுல இருந்தேன், என் வாழ்க்கையை மாத்துறீங்க. இன்னைக்கு என்னைய பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா இன்னைக்கு உங்களை நம்பி இந்த அக்கா வந்து கேட்கிறாங்க. இந்த இதே வயத்துல உங்க வேலைக்காரன், அதாவது உங்க சர்வெண்ட், உங்க ஊழியக்காரன் நான் தொடுறேன். இந்த அக்கா கையை நான் தொடுறேன். இது ஏன் கை இல்லை, இது உங்க கை. இவங்க வயிற்றுல எப்படியாவது ஒரு குழந்தை கொடுங்கன்னு நான் ஜெபம் பண்ணிட்டு நான் பஸ் ஏறி போயிட்டு ஒரு வாரத்துல அந்த அக்கா எனக்கு போன் பண்ணி, அதாவது அவங்க மாறல, இயேசுதான் தெய்வம்னு சொல்லல. அவங்க சொன்ன வார்த்தை, அவர் ரொம்ப நல்ல அப்பா அப்படின்னாரு. என்ன காச்சு, நான் ஜெபம் பண்ணிட்டே தான் இருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு. இல்ல, நீங்க சொன்னதை நான் ஜெபம் பண்ணேன், நான் அவரை தெய்வமா பார்க்கல, நான் எதையும் மாத்தல, ரிலீஜியன் மதத்தெல்லாம் மாத்தல. நான் வயிற்றுல கையை வச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் வந்தான், எனக்கு பிள்ளை பிறந்தா என் பிள்ளை மாதிரி இருந்திருக்கும். அந்த பையன் வந்தான், ஜெபம் பண்ண சொன்னா, உங்ககிட்ட உதவி கேட்க சொன்னா, கேட்கிறேன், உங்களை ஒரு அப்பாவா நினைச்சு கேட்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, குழந்தை கொடுங்க. 7 நாள் இந்த அக்கா தண்ணி குடிச்சிட்டு வயிற்றுல ஜெபம் பண்ணிட்டு தொட்டு ஜெபம் பண்றாங்க. அந்த 7வது நாள்ல அவங்களே அறியாம வாமிட்டு. அந்த கார்டு எடுத்து செக் பண்ணும்போது சீஸ் பிரெக்னன்ட். கையை தட்டுங்களேன் ஏசப்பா, எவ்வளவு நல்ல ஒரு 17 வருஷமா ஒரு சிவகாசிக்கு போங்க. சிவகாசி மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த கிராமத்துல அந்த அக்கா பேரு சிவகாமி. அந்த அக்கா பேரு, அந்த அக்கா சொன்ன வார்த்தை, தம்பி அவர் எனக்கு நல்ல அப்பா, அப்பாட்ட கேட்டா கொடுப்பாரு, அதுக்கு நான் சாட்சி, எங்க போனாலும் இதை சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொல்றேன், 17 வருஷமா குழந்தை இல்லாத ஒரு அக்காக்கு கேட்டோன்னுமே அந்த அப்பா எதையுமே, எப்பா நீ என்னோட கிறிஸ்தவல நீ கிடையாது, உனக்கு எப்படி நான் உதவி செய்ய, இல்ல எல்லாருக்காகவும் உயிரை கொடுத்த நல்ல அப்பா. நான் சொல்றேங்க, என் வாழ்க்கை இவ்வளவு கேவலமான நிலைமையில இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, இவங்க அப்பா சுடுகாட்டுல பிறந்தாங்களா, இவங்க அப்பா சுடுகாட்டுல பிறந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸை விட இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இன்னைக்கு குடும்பம் என்னை பார்த்து ஆச்சரியப்படுது. 17 வயசுல நான் முழு தீர்மானம் எடுத்தேன், வேலையை விட்டு அந்த கிட்டத்தட்ட 18 வயசுல என் வேலையை விட்டு எல்லாத்தையும் நிறுத்துறேன். எங்க அம்மா சொன்னாங்க, கடன் எல்லாம் அடைச்சிட்டோம், நீ ஏன் வேலை பார்க்க கூடாது, வேலை பார்த்தா நீ வீட்டுக்கு ஹெல்ப்பா இருக்கலாம். இல்லம்மா, நான் இந்த வேலையும் பார்த்துட்டு இயேசுவோட வேலையை என்னால செய்ய முடியாது. நான் ஏசப்பா வேலைக்குன்னு என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். அதனால நான் இனிமேல் உலக வேலைக்கு போக மாட்டேன். இப்ப எங்க அம்மா கேட்டாங்க, பைபிள்ல எத்தனையோ பேர் வேலை பார்த்துட்டு ஏசப்பா வேலையை சேர்த்து தானே பார்த்தாங்க, ஏன் அந்த மாதிரி ஒரு நாள் செய்ய முடியாதான்னு கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், நான் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்குற பையன், அந்த ஹோட்டல்ல இலை எடுக்க அந்த டேபிளை கிளீன் பண்ற பையன், அது நல்ல வேலை தான், அது அற்பமான வேலை, கேவலமான வேலைன்னு சொல்லல, சரிங்களா, அதுவும் ஒரு வேலை தான், அதை செஞ்சுட்டு இருந்த பையன் தான். நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், கொஞ்சம் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்போ எங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன், அம்மா நான் அந்த வேலையும் செஞ்சுட்டு நான் இப்போ என்னை ராமநாதபுரத்துல இருந்து அண்ணன் வாங்க பிரதர், இந்த மாதிரி நீங்க எல்லாருக்கிட்டையும் பேசணும். இப்போ நான் எங்க ஓனர் கிட்ட போறேன், ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஓனர். சார் இந்த மாதிரி என்னை ராமநாதபுரத்துல பேச என்னை கூப்பிடுறாங்க, 6 மணிக்கு கூப்பிடுறாங்க, நான் போறேன். விடுவார் நினைக்கிறீங்க? 6 மணி தான் ஹோட்டல் என்ன ஆகும், நல்ல 50 கிலோ தானே, மூச்சு விடாம பேசுறேன். பேசி தொலைங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் பேசும்போது சொல்லுங்க, அவர் பேசும்போது சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவன் சொல்லுங்க, அவன் பேசும்போது கொஞ்சம் பேசி தொலை சொல்லுங்க. இன்னும் என்னைய கல்லு மாதிரி பாக்குறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்க பிள்ளை தான், உங்க பேரை மாதிரி. உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு சாப்பாடு கொடுப்பீங்களா சொல்லுங்க, நாளைக்கு இருக்கேன், சாப்பாடு கொடுப்பீங்களா? இந்த அக்கா சொல்றாங்க, கொடுப்பேன் தம்பி, 1 வாரம் இருக்கேன், கொடுப்பீங்களா? 1 வாரமா? சற்று யோசிக்க வேண்டிய விஷயம் தான். 10 நாள் இருக்கேன். இப்போ எல்லா தலையும் கொஞ்சம் ஆடாம நிக்குது. 10 நாள் இருக்கும் போது செம்பு தட்டெல்லாம் சவுண்டு கேட்கும், பாத்துருக்கீங்களா? டம்மு டும்முன்னு வைப்பாங்க அக்கா. என்ன இப்போ 11ஆவது நாள் ஆகும்போது என்ன சொல்லுவாங்க, இந்த மீட்டிங்கை நடத்தினவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நீ மீட்டிங் நடத்தும் போது வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தர் மேலே ஏறினா பார்த்தியா, அவன் 11 நாள் ஆச்சு என் வீட்டில் தான் இருக்கேன், எப்போ வந்து? நான் சொல்றேன், எனக்கு எங்க அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தும் போது 17 வயசு 18 வயசு, நான் சரியா ஞாபகம் இல்லை, பச்சை கலர் பேக் எடுத்து போ ஏசப்பா உனக்கு சோறு போடுவார் கிளம்பிட்டாங்க. 18 வயசு சந்தோஷமா பேக் எடுத்து தோல்ல போட்டு, அப்பா எங்க அம்மா என்னை துரத்தலாம், அப்பா என்னை துரத்தலாம், உங்க வேலை செய்ய நான் வந்துட்டேன், நீங்க எனக்கு சோறு போடுவீங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ரோட்ல நடந்து ஜெபம் பண்ணேன். நான் சொல்றேன்,
பெத்த அம்மா ஆச்சரியப்பட்டாங்க, பெத்த அப்பா ஆச்சரியப்பட்டாங்க. இவன் வாழ்க்கையில என்ன இவ்வளவு ஆசீர்வாதம், இவன் வாழ்க்கையில யாரு இருக்கா, இவனுக்கு ஒரு தயவும் ஒரு மனுஷனுடைய உதவியே இல்லாம இவன் வீட்டை விட்டு வெளியே போனானே. ஆனா இன்னைக்கு இவனுக்கு நல்ல வீட்டை ஏசப்பா கொடுத்திருக்காரு, இவன் போறதுக்கு நல்ல காரை கொடுத்திருக்காரு. நான் சொல்றேன், வீடு காரை பாத்தீங்களா, அதை சொல்லல, கொடுத்தவர் அவங்க கிட்ட சொல்றேன். அதெல்லாம் அழிஞ்சு போயிருந்த பாருங்க, வரும்போது 5 மாசத்துல கார் இன்ஜின் லாக்கடி வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் அழிஞ்சு போகிற பொருள், அதை கொடுத்தவர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேங்க. 18 வயசுல அந்த பேக் எடுத்துட்டு ரோட்ல போகும்போது நான் ஏசப்பாட சொன்னேன், நான் உங்களை நம்புறேன், என் வாழ்க்கையை நீங்க மாத்துவீங்கன்னு நான் உங்களை ரொம்ப நம்புறேன். கொஞ்சம் யாரும் எதிர்த்து போக கூடாது பசங்களா, கொஞ்சம் பேரண்ட்ஸ் எல்லாம், ஏன்னா பிள்ளைங்க எந்திக்கும் போது எல்லாரும் பிள்ளைகளை கவனிப்பாங்க, சரிங்களா, தப்பா எடுத்துக்காதீங்க. என்னோட வாழ்க்கை தான், இந்த வசனத்தை நான் ரொம்ப நம்புறேன். இன்னைக்கு நீங்க ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், நீங்க உங்க பையன் பேசுறேன், சரிங்களா, உங்க பேரை மாதிரி வச்சுக்கோங்க. உங்க பையன் உங்ககிட்ட சொல்றான், அம்மா ஏசப்பான்றது எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டாரு, கேட்டா அவர் கொடுப்பாரு. ஏங்க கேட்டா என்ன வாயா வலிக்க போகுது இல்ல, அவர் கேட்டார்னா எல்லாமே செய்வார். அவர் கேட்டார், நம்ம கேட்கணுன்றதுக்காக ஆசைப்படுறாரு. ஏன்னா என் வாழ்க்கையில நான் ருசிச்சு நான் கேட்ட விஷயம், என் வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்களால மாத்த முடியும், உங்களால மாத்த முடியும்னு சொல்லி. ஒரு ஆபீசர் வீட்டுல நான் தங்கி இருக்கேன், அம்மா அப்பா எல்லாரும் கைவிட்டாங்க, சொந்தக்காரங்க கைவிட்டாங்க. யாருன்னே தெரியாத ஒரு ஆர்மி ஆபீசர் அவங்களோட வீட்டுல முழங்கால் போட்டு போட்டு ஜெபம் பண்றேன், ஏசப்பா என் வாழ்க்கை மாறிடாதா, என் வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்கேன், கொஞ்சம் மாறிடாதா, எங்க அம்மா அப்பா என்னை பார்க்க முடியாத நிலைமையில இருக்கேன், எங்க அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்னைக்கு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன், என் வாழ்க்கை மாறாதா, என் வாழ்க்கை மாறாதா, என் வாழ்க்கை மாறாதான்னு சொல்லி அந்த ஆபீசர் வீட்டுல முழங்கால் போட்டு அழுகுறேன், என் வாழ்க்கையை எப்படியாவது மாத்துங்க ஏசப்பான்னு சொல்லி. ஏன்னா அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொந்த பிள்ளையவே கொடுத்தீங்க, என் வாழ்க்கையை கொஞ்சம் உங்களால மாற்ற முடியாதா, முடியும் ஆண்டவரை, நான் உங்களை நம்புறேன்னு குழந்தை மாதிரி அவர்கிட்ட நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். 3 மாசம் கழிச்சு என் பெத்த அம்மா எனக்கு போன் பண்றாங்க, நீ எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. நானும் வீட்டுக்கு போறேன். இப்போ எல்லாரும் கொஞ்சம் என்னை நல்லா கவனிக்கணும், சரிங்களா, கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது வரைக்கும் ரொம்ப நல்லா கவனிச்சீங்க. நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த இப்போ உங்க கூட நான் பேச போறேன். 18 வயசு வரைக்கும் இவர் என் வாழ்க்கையில இருக்கிறாரா, ஏசப்பா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஷன். பணம் இல்லை, வீடு இல்லை, சாப்பாடு இல்லை. யாரோ என்னை ஒருத்தவங்க ஆதரிச்சு மேல உனக்குன்னு ஒரு சின்ன ரூம் தரேன் தம்பி, அப்பப்போ வந்து சாப்பிட்டுக்கோ, நான் என்னால முடிஞ்சதை உனக்கு நான் செய்யறேன்னு சொல்லி 3 மாசமா என்னை ஒரு ஆள் பார்த்துக்கிட்டாங்க. 3 மாசம் கழிச்சு எங்க அம்மா என்னை கூப்பிடுறாங்க, நீ வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டேன். இன்னும் மாறுற மாதிரி தெரியலையா, இங்க பக்கத்துல இலை எடுக்கிற வேலைக்குனாலும் போலாம்ல, ஒரு நாளைக்கு 50 ரூபா தருவாங்க, பாரு, அதை கூட பாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, நான் என்னை கூப்பிடுறீங்கன்னா நான் வரேன், ஆனா நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் வேலைக்கு போனா கஷ்டமா இருக்கு. இல்ல, நான் உங்களுக்காக 5 வருஷம் வேலைக்கு போய் நான் கடன் அடைச்ச பையன், நான் 5 மணிக்கு பேப்பர் போட்டேன், நான் 2-3 வேலை நான் உங்களுக்காக பார்த்து கடன் அடைச்சேன், எனக்கு வேலைக்கு போறது வலி கிடையாது, பிரச்சனை கிடையாது, ஆனா நான் ஏசப்பா வேலைக்கு கொடுத்துட்டேன், என்னை அவர் பயன்படுத்துவாரு, என்னை நம்புங்க, அப்படி நம்பினீங்கன்னா நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன். சரி வா அப்படின்னு சொல்லி, பெத்த பாசம் இல்ல, என்னதான் இருந்தாலும் பெற்றிருக்காங்கல்ல, அதனால அவன் சாப்பிடுறானா தூங்குறான், அம்மாக்கு ஒரு மாதிரி கவலை. 3 மாசம் கழிச்சு கூப்பிடுறாங்க. நானும் போயிட்டேன். 1 வாரம் ஆச்சு, அவன் நடவடிக்கை எல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. தட்டெல்லாம் அப்படி தள்ளி எறிவாங்க. எனக்கு உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல, உன்னை ஏன் நான் கூப்பிட்டேன் போல இருக்கு, நீ சாப்பிடு, இல்லைன்னா நீ மறுபடியும் அவர் வீட்டுக்கே போயிருன்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க. நீ என்னடா யூஸ், நீ வீட்டுல இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அம்மா அப்பா அன்னைக்கு வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போனோடனே காலை 10 மணில இருந்து ராத்திரி அவங்க 10 மணி வர்ற வரைக்கும் அந்த வீட்டை சுத்தி நடந்து ரொம்ப சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன். ஏன்னா இவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீ வீட்டிலேயே இருக்கேன் திட்டுவாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த 10க்கு 10 வீட்டு, அவ்வளவுதான், இந்த கட் அவுட் அளவுதான் அந்த வீடே இருக்கும். நடந்து என் வாழ்க்கை இப்படி இருக்கு ஏசப்பா, என்னை ஒரு பாஸ்டருக்கு தெரியாது, என்னை ஒரு ஊழியக்காரங்களுக்கு தெரியாது, என் கையில யாரும் மைக்கு கொடுத்தெல்லாம் பேச வைக்க சான்ஸே கிடையாது. ஆனா நான் உங்களை ரொம்ப நம்புறேன், ஒரு நாள் வரும் என்னை நீங்க எல்லார்கிட்டையும் கொண்டு போய் பயன்படுத்துவீங்க. நான் நினைச்சு பார்க்கலங்க. 17 வயசுல நான் நினைச்சு பார்த்தேன்னா ராமநாதபுரத்துல இப்படி உங்ககிட்ட எல்லாம் நான் பேசுவேன் நினைச்சு பார்க்கல. இந்த 17 வயசுல அந்த வீட்டுக்குள்ள, அந்த தகர வீட்டுக்குள்ள, அந்த செட்டு வீட்டுக்குள்ள என்ன அறியாம ஒரு ஜபம், நான் உங்களை நம்புறேன், என் வாழ்க்கை மாறும், நான் உங்களை ரொம்ப நம்புறேன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்றேன். 10 மணி ஆனா அம்மா அப்பா வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுவேன், நீ திட்டக்கூடாது ஏசப்பா, அவங்க என் முகத்தை அவங்க பார்க்கும்போது அவங்க கோவப்படுறாங்க, திட்டக்கூடாது, ஏன் ஒரே ரூம் தான், இல்லைன்னா வேற இடத்துக்கு கூட போயிடலாம். ஒரு கிச்சனு ஒரு ரூம், அதெல்லாம் சேர்ந்தே தான் இருக்கும், அடுப்படியும் ரூமும் சேர்ந்துதான் இருக்கும்.
என்னை வீட்டுக்கு வரும்போதெல்லாம் திட்டிட்டு தூங்குவாங்க. தூங்கும் போது ஒவ்வொருத்தவங்க காலை தொட்டு தொட்டு ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா ரொம்ப திட்டுறாங்க அம்மா, ரொம்ப திட்டுறாங்க அண்ணே. எங்க அப்பா திட்ட மாட்டாரு, ஆனா என் வாழ்க்கை எப்படியாவது மாத்தி எங்க அம்மா அப்பா இவன் நல்லா இருக்கான்ப்பா, இவனை நாங்க என்னமோ நினைச்சோம், இவன் நல்லா ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி என் வாழ்க்கை மாறினாலும் போதும், என்னை பயன்படுத்துங்க. இவங்க எல்லாம் தூங்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் நான் கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் முழங்கால் போட்டு ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்றது என்ன தெரியுமா? அப்படியே பேசுறது. நம்ம அப்பா கிட்ட எப்படி பேசுவோம், இப்ப அண்ணன் கிட்ட எப்படி பேசுவோம், அந்த மாதிரி பேசுறது. 1 மணி வரைக்கும் நானா பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அழுகிற சத்தம். எங்க அம்மாவை நான் பாக்குறேன், நல்லா தூங்குறாங்க. நான் எந்திரிச்சு பால்கனி, அதாவது ஒரு மாடி மேல ஏறி பாக்குறேன், எங்க இருந்து இந்த சத்தம் கேக்குதுன்னு சொல்லி ஏறி பார்த்தா எங்க வீடு கீழே. மேல ஏறி பார்த்தா ஒரு அம்மா அந்த முக்குல இருந்து நெஞ்சில அப்படி அடிக்கிறாங்க. நெஞ்சில அவ்வளவு அதிகமா அடிச்சுக்கிட்டே நடந்து வராங்க. இப்போ அந்த அக்காவை பாக்குறேன், இந்த அக்கா ஏதோ சொல்லிக்கிட்டே நெஞ்சில அடிச்சுட்டு அழுது வராங்க. என்ன சொல்றாங்கன்னு சொல்லி வேகமா படி இறங்கி ஒரு ஜன்னல், நல்ல கவனிங்க, ஒரு எக்ஸ் ஷேப்ல ஒரு ஜன்னல்ல நான் அவங்களை பாக்குறேன். அந்த அக்கா என்னை பாக்குறாங்க. என்னை பார்த்துட்டு அந்த அக்கா அவ்வளவு அதிகமா நெஞ்சில் அடிக்கிறாங்க. இன்னும் ஒரு 10 அடி அடிச்சிருந்தாங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. அப்படி நெஞ்சில் அடிச்சுட்டு ஐயா ஐயா ஐயான்னு அழுகுறாங்க. நான் எனக்கு வயசு 18 வயசு, பயம். கதவை திறந்தா நீங்க யாரும் பைத்தியமா இருப்பாங்க போல. இப்படி ராத்திரி 1 மணி இருக்கும். நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவங்க என்னைய பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி நெஞ்சில் அடிச்சுட்டு ஐயா என் குழந்தைய காணும், ஐயா என் குழந்தைய காணும், நீ கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன்னு நான் உன்னை ரொம்ப நம்புறேன், என் குழந்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துரு. அப்படி நெஞ்சில் அடிக்கிறாங்க. அவங்க போட்டிருக்கிற சேலை விழுகுது, அவங்க போட்டிருக்கிற ஜாக்கெட் சரியில்லை. அதெல்லாம் பார்க்காம எனக்கு என் குழந்தை வேணும்யா வேணும்னு அப்படி நெஞ்சில் அடிக்கிறாங்க. முறை நீ இருதயத்திலிருந்து சத்தமா கேட்கல. ஏசப்பா எனக்கு பேசுறது உணர முடியுது. என்ன பேசுறா தெரியுமா? ஏசப்பா இங்க பாரு, 10 மாசம் சம்மந்து பெற்ற ஒத்த பிள்ளைய காரணம்னு சொல்லி ரோட்ல இந்த அம்மா நின்று அழுகுது. நானும் எத்தனையோ பேருக்காக ரத்தத்தை கொடுத்தேன். இந்த நைட்ல, இந்த இரவுல எத்தனையோ பேர் தண்ணி அடிச்சு, ட்ரிங்க்ஸ் அடிச்சு ரோட்ல விழுந்து கிடக்காங்க. எத்தனை பேர் விபச்சார விடுதியில பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதே ஒரு ஒத்த குழந்தைய காணும்னு சொல்லி இவ்வளவு பெரிய அழுகு இந்த அம்மாக்கு இருக்கும்னா, என்னுடைய நிறைய பிள்ளைகளை காணும் ஸ்டீஃபன். உன்னைய போல வாலிப பசங்க இன்னைக்கு எத்தனையோ அடிமையில இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் கண்டுபிடிக்கணும். நீ வரியா? நான் அவனை ரொம்ப நம்புறேன். இந்த அம்மா எப்படி பேசுனாங்களோ அதே போல இருதயத்துல ஏசப்பா பேசுறாரு. நான் மறுபடியும் சொல்றேன், சத்தமா. இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன், உங்களுக்கு சத்தம் கேட்குது. அப்படி ஏசப்பா பேசுறது இருதயத்துல பேசுறாரு. நான் உங்ககிட்ட பார்த்து கேட்கிறேன், உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒருத்தர் ரத்தத்தை ஒரு பிள்ளைக்காக கொடுக்குறாரு. அது பெரிய வழியா? 10 மாசம் சுமந்து ஒரு பிள்ளையை பெத்தெடுக்கிறது ரொம்ப பெரிய வழியான்னு கேட்டீங்கன்னா, நான் உண்மையை சொல்றேன், இந்த அம்மா நான் 5-10 நிமிஷத்துல உயிரை கொடுத்து தான் பிள்ளையை பெத்துறது பெரிய வழிதான், உண்மைதான். ஆனா இந்த இயேசு என்ன பண்றாருன்னா, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா ரத்தத்தையும் சரீரம் முழுவதும் அது பிஞ்சு போய் ஒரு நிலைமையில ஸ்டீஃபனுக்காக, என் பிள்ளைக்காக, என் பிள்ளை மாறிடணும், என் பிள்ளை எப்படியாவது என் பரலோகத்துல வந்துருன்றதுக்காக எல்லா ரத்தத்தையும் கொடுத்து, நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன், அவரோட வழி இந்த அம்மா வழியை விட அவரோட வழி ரொம்ப பெருசு. அந்த நான் பாத்ரூம்ல முனங்கால் போட்டு இந்த அம்மா ரோட்ல நடக்கும் போது அந்த பிள்ளைய தூரத்துல பார்த்துருச்சுன்னா, அடேப்பா, அந்த அம்மாவுக்கு வர்ற சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. சரியா சொல்றேன்னா இல்லையா? அந்த அம்மா அந்த பிள்ளைய பாத்துருச்சுன்னா போதும், உலகத்துல அதை விட சந்தோஷம் எதுவும் கிடையாது. 18 வயசுல பாத்ரூம்ல முனங்கால் போட்டு ஏசப்பா சொல்றேன், அப்பா இந்த அம்மா கண்டுபிடிக்கிறாங்களோ, உங்களுக்கு பிள்ளை கிடைச்சிடணும். ஆனா நான் உங்களை பார்த்து சொல்றேன், 18 வயசு, நான் என்னைக்கு சாக போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க கிட்ட வரும்போது என்ன போல காணாம போன நிறைய வாலிப பிள்ளைகளை ட்ரிங்க்ஸுக்கும் விபச்சாரத்துக்கும் பெண்கள் விஷயத்திலையும் போன்லயும் போனோகிராஃபிலையும் தேவையில்லாத மோசமான பாவத்துல அடிமைப்பட்டு காணாம போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி நான் நிறுத்துறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி 18 வயசுல பாத்ரூம்ல முனங்கால் போட்டு ஊழியத்திற்கு உங்க வேலைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். அடுத்த நாள் ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பாஸ்டர் எனக்கு போன் பண்ணி, பட்டன் போனுக்கு போன் பண்ணி, தம்பி இந்த நாள் ஃப்ரீயா இருக்கீங்களா? சாயந்தரம் எங்க கிராமத்துல இருக்கிற ஜனங்க கிட்ட ஒரு 4-5 பேர் வருவாங்க, அவங்க கிட்ட ஏசப்பாவை பத்தி சொல்லணும், பிரசங்கம் பண்ணணும், வரீங்கன்னு கேக்குறாங்க. அடே அப்பா, எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்டேன். 20 நிமிஷம் பேசணும் தம்பின்னாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதாவது வாய்ப்பு இல்ல, பேக்ரவுண்ட் இல்ல, மைக்கு கொடுக்க ஆள் இல்ல, இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது, ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பாஸ்டர் போன் பண்ணி, வாங்க தம்பி, பேசுங்க தம்பி அப்படின்னு முறை ஒரு அழைப்பு. இப்போ நீங்க எல்லாம் நிறைய பேர் கிறிஸ்தவங்க இருக்கீங்க, முன்னாடி எல்லாம் பாடினீங்க. உங்க பிள்ளை முறை பிரசங்கத்துக்கு போகுது,
பேச போகுது, ஒரு நிறைய கூட்டத்துக்கு முன்னாடி பேச போகுது, என்ன பண்ணுவீங்க? அப்படியே என்னை பார்த்துக்கிட்டே இருங்க, நானும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நல்லா இருக்கு, சொல்லி தொலைங்க. நான் சொல்லவா என்ன பண்ணுவீங்கன்னு? ஒரு ஆட்டோ குட்டி யானை எல்லாம் பிடிப்பீங்க, பிடிச்சு எல்லாம் ஏறு, சொந்தக்கார அத்தை மாமா எல்லாம் ஏறு. ஏன்? என் பிள்ளை என்ன பண்ண போது? பேச போகுது. அவ்வளோ சந்தோஷம் நமக்கு இருக்கும். எங்க அம்மா கிட்ட நான் போறேன், எங்க அம்மா கிட்ட நான் போய், அம்மா முறை என்னை ஒரு இடத்துல பேச கூப்பிட்டுருக்காங்க, நான் போவாமான்னு கேட்கிறேன். எங்க அம்மா என்ன சொல்லு தெரியுமா? ஹிந்துவா இருக்கலாம், நீங்க முஸ்லீமா இருக்கலாம், நீங்க அவங்கள பார்த்து சொல்றேன், சுடுகாட்டுல இருந்து என் வாழ்க்கையை மாத்துனார். எங்க அம்மா கிட்ட நான் போய் சொல்றேன், அம்மா முறை என்னை ஒரு சர்ச்சில் பேச கூப்பிட்டுருக்காங்க. எங்க அம்மா என்னை பார்த்து சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கும் இயேசுநாதருக்கும் துப்பு இருந்தா ஒரு 1/2 கிலோ அரிசி வாங்கிட்டு வா. எங்க அம்மா என் மேல என்ன கோபத்துல இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. காலையில ஒரு 10 மணிக்கு ஆசையா எங்க அம்மா கிட்ட நான் போறேன். இதை நீங்க யாராவது யூடியூப்ல கிறிஸ்தவங்க பார்த்துருக்கலாம். இது கிட்டத்தட்ட நிறைய கோடி பேர் பார்த்தாங்க, இந்த ஒரு சின்ன சாட்சியே பார்த்தாங்க. இதை இன்னைக்கு உங்க முன்னாடி நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். எங்க அம்மா சொன்ன வார்த்தை, உனக்கும் இயேசுநாதருக்கும் துப்பு இருந்தா ஒரு 1/2 கிலோ அரிசி முடிந்து நான் வாங்கிட்டு வாடா, நான் ஏத்துக்கிறேன்டா, நீ ஏசப்பா வேலைக்காக நீ போ, நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னாங்க. இந்த மாதிரி மனசெல்லாம் உடஞ்சு அந்த சர்ச்சுக்கு நான் போறேன். அது ஒரு குடிசை மாதிரி போட்டிருக்கிற சர்ச். உள்ள போறேன், 5 பாட்டிமா உட்கார்ந்து இருக்கிறாங்க, வெள்ளை சட்டை போட்ட ஒரு அண்ணன் உட்கார்ந்து இருக்காரு. சும்மாவே எனக்கு பேச தெரியாது, 18 வயசுல எனக்கு பேச தெரியாது. இந்த பாட்டிமாவுக்கு முன்னாடி நான் பேசுறேன். என்ன பேசுறேன்? 3-4 பேப்பர்லாம் எழுதிட்டு போனதெல்லாம் மூடி வச்சுட்டு, பாட்டிமா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு இப்படி நான் பேசுறேன். இந்த பாட்டிமா எல்லாம் சாப்பிட்டேன் பேராண்டி, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி என்னமோ பிரசவம் நடந்த மாதிரி தெரியல, அப்படியே உட்கார்ந்து ஒரு சொந்தக்காரங்க எல்லாம் பேசலாம் எப்படி இருக்கு அப்படி பேசுறேன். பாட்டி உன் பேரை மாதிரி நான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசுறேன், காது கொடுத்து கேட்பியா, நீ பேசு பேராண்டி நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து எல்லா பாட்டிமாவும் கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு அம்மா நெஞ்சில அடிச்சுட்டு அழுதுட்டே வந்தாங்க. அந்த அம்மாவுடைய ஆசை நான் மொத்த பிள்ளைய காணன்னு சொல்லி அழுதாங்க. நம்ம ஜனங்களும் ஏசப்பா விட்டு காணாம போயிட்டாங்க. ஒவ்வொரு பாவத்திலையும் தேவையில்லாத அடிமைத்தனத்திலேயே அடிமையா இருக்கிறாங்க. பாட்டிமா சாகிறதுக்குள்ள நிறைய பேரை கண்டுபிடிச்சு ஏசப்பா கண்ணு முன்னாடி போய் நிறுத்திருக்கு பாட்டிமான்னு சொல்லணும். எல்லா பாட்டிமாவும் ஓடு முந்தானை எடுத்துட்டு அழுகுது. எனக்கு ஆச்சரியம், எங்க பாரு நான் பேசுறேன், அந்த எல்லா பாட்டிமாவும் அழுகுது. 5 பாட்டிமாவும் அழுகுது, நானும் அழுது பேசுறேன். ஏசப்பாவோட வலி பெருசு பாட்டிமா. நம்ம போகும்போது எல்லார்கிட்டையும் இயேசு நல்லவர், அவ்வளவுதான் அந்த ஒரு வார்த்தை எல்லார்கிட்டையும் சொல்லிடணும். இது யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. நம்ம புது சட்டை எடுத்துருக்கோம்னா எல்லார்கிட்டையும் சொல்லுவோம், அக்கா போக்கா அந்த கடைக்கு போ, அந்த கடையில நல்லா இருக்கு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவர் நமக்கா உயிரே கொடுத்துருக்காரு, எல்லாத்துலயும் போய் சொல்லு பாட்டிமானோனையும். இந்த நைட்டு 7 மணிக்கு இந்த ஜெபம் முடியுது. இந்த பாஸ்டர் கிட்ட எல்லாம் பேப்பரை பாட்டிமா வாங்கி தெருவா போய் எல்லாருக்கிட்டையும் கொடுக்குது. இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்க எல்லா பாட்டிமாவும் இறங்கிருச்சு. இப்ப இந்த பாஸ்ட் பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. இப்போ எனக்கு மைண்ட்ல ஒரு மனசுல ஒரு விஷயம் வருது. என்ன? வீட்டுக்கு போனா அம்மா இருப்பாங்க, அம்மா என் மூஞ்சியை பார்த்து என்ன கேட்பாங்க? சொல்லுங்க, ராமநாதபுரம் நல்லா பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா பேசுவீங்களா? நாளைக்கு தண்ணி பிடிக்கிற குழாய்க்கு வந்து பாரு தம்பி, நான் அப்புறம் தெரியும். நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து பாரு, 9 மணி ஹஸ்பண்ட் வரேன்டா, என் வீட்டுக்கு வந்து பாரு, நான் எப்படி பேசுறேன்னு உனக்கு தெரியும், இங்க பேசுவீங்க எனக்கு நல்லா தெரியும், இப்ப பேசுங்க. இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போனா என்ன கேட்பாங்க? தூங்குறவங்க எல்லாம் கையை தூக்கி காட்டுங்க, தூங்குறேன் பிரதர், தூங்கிக்கிட்டே தான் கேட்குறேன். சூப்பர், யாருமே தூங்கல, அவ்வளவு அழகா கவனிக்கிறேன். இப்போ எனக்கு மனசெல்லாம் கவலை. இந்த வீட்டுக்கு போனா என் அம்மா என்ன கேட்கும்? இந்த பாஸ்டர் கூப்பிட்ட பாஸ்டர் இப்ப வரைக்கும் நான் ஊழியத்துக்கு போறேன். பெரிய பெரிய சர்ச்சில் ஏசப்பா பேர், அதாவது பெரிய பெரிய தலைவர்கள், ஃபாதர் பெக்மான்ஸ் முன்னாடி, மோகன்ஸ் லாசரஸ் முன்னாடி மைக்க பிடிச்சு பேசும் போதெல்லாம் அழுதுருக்கேன். எத்தனை இவங்க முன்னாடி எல்லாம் பேச வைக்கிறீங்களா ஏசப்பா? நான் ஒரு அடையாளம் தெரியாம இருந்தேன். அவங்க எல்லாருமே பணம் கொடுப்பாங்க, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஏசப்பா வேலையை செஞ்சிருக்கேன், அவங்களால முடிஞ்ச பணம் கொடுப்பாங்க. இப்போ வரைக்கும் யாருக்கிட்ட இருந்து எனக்கு பணம் வாங்கினாலும் வேணாம் பாஸ்டர், இருக்கட்டும் பாஸ்டர், இருக்கட்டும், இப்படியே எல்லாம் என் வாயே என்னையும் அறியாம இருக்கட்டும்னு சொல்ற பழக்கம் எனக்கு இப்ப வரைக்கும் இருக்கு. பணம் கொடுத்தனே வாங்க மாட்டேன், சரிங்களா? இப்போ முதல் முறை நான் பேசியிருக்கேன், ஊழியம் செஞ்சிருக்கேன், ஏசப்பாக்கு வேலை செஞ்சிருக்கேன். இப்போ அந்த பாஸ்டர் என்னை கூப்பிட்டு ஏதாவது காசு கொடுத்தாருன்னு வைங்களேன், அதை வச்சு என்ன வாங்கிட்டு போயிடலாம்? சொல்லுங்க. அந்த பாஸ்டர் என் கிட்ட வர, அப்ப நான் அப்படியே நிக்கிறேன். ஏசப்பா ஒரு 50 ரூபா கொடுத்தாலும் கலந்து என்ன 60 கிலோ அரிசி அப்படியே அம்மா முன்னாடி கம்பீரமா வாங்கிட்டு போயிடலாம். நம்ம நினைக்கிற யோசனை அவருக்கு குப்பை மாதிரி. அவர் நமக்கு ஒரு பெரிய பிளான் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாரு. நடந்தது என்ன? ஆச்சரியமா நடந்துச்சுங்க. அவர் என்கிட்ட வந்து சொல்றாரு, தம்பி
நல்லா பேசுனீங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லாருமே தொடப்பட்டாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அவங்க சொல்லவான்னு கேட்டாரு. சொல்லுங்க பாஸ்டர், என் கையில காசு இல்ல, நீங்க போகும்போது இந்த பிரதரோட வண்டியில போயிருங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, நான் அவர் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு, ஐயோ காசெல்லாம் பிரச்சனை இல்லை, என்னை யூஸ் பண்ணீங்க, எங்க அப்பா அப்படி சுடுகாட்டுல இருந்தாரு, என்னையெல்லாம் யாரு பாஸ்டர் கூப்பிடுவா, நீங்க என்னை மதிச்சு சின்ன பையனுக்கு 18 நீங்க கூப்பிட்டீங்க பாத்தீங்களா, எனக்கு அது சந்தோஷம்னு சொல்லிட்டு மனசு நிறைய அவருக்கு நன்றி சொல்லி நான் பின்னாடி போய் ஒரு எக்ஸல் இருந்துச்சு, அந்த எக்ஸல்லையே நிக்கிறேன். அப்போ எனக்கு அந்த வெள்ளச்சட்டை போட்டு ஒரு அண்ணன் உட்கார்ந்து இருந்தார் பாத்தீங்களா, அவரோட தான் நான் போகணும். அவரு மாருதி 800, எனக்கு இப்பதான் காரை பத்தி நிறைய தெரியும், மாடல் எல்லாம் தெரியும், அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் கார்ல உட்கார்ந்து ஆரன் அடிச்சு கையை காமிக்கிறார், தம்பி இங்க வாங்க அப்படின்னு. யார கூப்பிடுறாரு, திருப்பி பாக்குறேன், உங்களதான் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. கிட்ட போனோடனே ஏறுங்க அப்படின்னு ஒன்னையும், ஆனா பாஸ்டர் அப்படின்றேன். ஆமா, நானும் கார்ல வரேன், ஏன் கார்ல போனதே இல்லையா கேட்கிறேன். கார்லயே போனது இல்லை பாஸ்டர், வாங்கன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா போய் கார்ல ஏறி சுத்தி மேலே கீழே காரை களவாங்குற மாதிரியே பார்த்துட்டு இருக்கேன். அவர் என்னை பாக்குறாரு, ஏன் இப்படி பாக்குறீங்கன்னு கேட்கிறாரு. வாழ்க்கையிலேயே 18 வயசுல இப்பதான் காரை ஏறி உட்கார்ந்துருக்கேன், சூப்பர், இன்னும் உங்களுக்கு ஆர்டர் காரெல்லாம் கொடுப்பாரு, கார் கொடுப்பாரான்னு. எனக்கு என்ன வேணும், வீட்டுக்கு போனா 1/2 கிலோ அரிசி. இவர் இந்த பாஸ்டர் என்ன சொல்றாரு, கார் கொடுத்துட்டாரு பாருங்களேன், கையை தட்டுங்களேன். அவரால முடியாத உலகத்துல ஒண்ணுமே இல்லை. சரி, இது விடுங்க. இப்ப நான் அப்படியே மெதுவா கார் போய்கிட்டே இருக்கு, மனசு நிறைய கஷ்டம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவர் கையில காலில் விழுந்தாவது ஒரு 50 ரூபாய் கேட்டா கொடுத்துருவாரு. ஏன்னா இவர் என்ன வச்சிருக்காரு மனசுல யோசிக்கிறேன். இப்போ ஒரு பலசர கடையில வண்டியை நிப்பாட்டிட்டு பலசர கடையை பாக்குறாரு. தம்பி ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன், என் மனைவி நிறைய ஜாமான் வாங்க சொல்லுச்சு, நான் வந்துடுறேன். நான் கடையை இப்படி பாக்குறேன், அவருக்கு கதவை சாப்பிட்டு சென்ட்ரு லாக்காம், அதுக்கு பேர். எனக்கு அப்போ எந்த லாக்கு ஒண்ணும் தெரியாது. அவர் லாக் பண்ணிட்டு போயிட்டார். நானும் அரை மணி நேரம் இல்லை, சாரி ஒரு 1/4 மணி நேரமா கதவை திறக்க நானும் ட்ரை பண்றேன். அது சிம்பிள் தான், இந்த டோர்ல இப்படி சின்னதா இருக்கும், அதை திறந்துட்டு இப்படி லாக்கை திறந்தா கதவு. ஏங்க நீங்களும் கார்ல போனது இல்லையா, கழுது என்னை மாதிரியே பாக்குறீங்க. எனக்கு அது தெரியல, நானும் கதவு, நமக்கு 18 வயசு 40 கிலோ அப்படி என்னமோ பண்றேன், கார் திறக்கவே இல்லை. சரி, அவர் வராருன்னு சொல்லிட்டு நான் அமைதி ஆயிட்டேன். பின்னாடி டிக்கில ரொம்ப திங்ஸ் வச்சாரு. நான் உள்ள வந்தோனையும் கேட்டேன், இந்த கார் கதவை எப்படி பாஸ்டர் கலட்டுறது? அது ஒண்ணும் இல்லை பிரதர், இப்படி கலட்டிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கார் போய்கிட்டே இருக்கு. நான் கேட்கிறேன், பாஸ்டர் என்னென்ன வீட்டுக்கு வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். நான் ரொம்ப துருன்னு பேசுவேன், இப்பயே பாருங்க இப்படி பேசுறேன், அப்ப இன்னும் ரொம்ப மோசமா பேசுவேன். அவர்கிட்ட கேட்கிறேன், இவர் சொல்றாரு, கார்லயா என் பொண்டாட்டி 2 கிலோ ஒரு மூட்டை அரிசி நிறைய வாங்கிட்டு வர சொல்லுச்சு. நான் என் வீட்டுக்கு போனா மொத்தமா தான் வாங்கிட்டு போவேன், அரிசி எல்லாமே வச்சிருக்கேன். நானும் இந்த ரோட்ல ஏதாவது கவரு கிடந்துச்சு, நான் நிறுத்துங்க, அந்த கவர் எடுத்து கொஞ்சம் கொடுத்துருங்களா பாஸ்டர், நீங்க உங்க பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கும் பாஸ்டர் அப்படின்னு நான் நினைச்சு கேட்கலான்னு என்னென்னமோ மனசுல யோசிக்கிறேன். ஏசப்பா உள்ள இருந்து பேசுறாரு, நீ அமைதியார், நீ எதுவும் கேட்காத, 50 ரூபாய் கேட்காத, கொஞ்சம் அரிசி கொடுன்னு கேட்காத, எதையும் கேட்காதன்னு சொல்லிட்டு இருதயத்துல உணர்வு. நீங்க கேட்கலாம், ஒரு வேலை என்னென்ன கதை சொல்ற தம்பி, ஏசப்பா பேசுவாரா? நான் சொல்றேன், உன் பையன் நான் சொல்றேன், அவர் பேசுவார். இருதயத்திலிருந்து ஒரு வார்த்தை எனக்கு, நீ கேட்காதடா, நான் உன்னை அழைச்சேன், நான் தான் என் வேலைக்கு உன்னை கூப்பிட்டேன், நான் தருவேன் அப்படின்றாரு. நான் அமைதியா இருக்கேன். எங்க அம்மா 9 மணிக்கு, தப்பா எடுத்துக்காதீங்க, பேய் மாதிரி என்ன பண்ணுதுன்னா ரோட்டுக்கு வெளியே நின்று இப்படி முடிய இப்படி பண்ணிட்டு இருக்கு. முடிய பண்ணிக்கிட்டு நான் பார்த்துட்டேன், ரோட் முக்கில் பாக்குறேன், எங்க அம்மா அங்க நிக்கிறாங்க. நான் இந்த பாஸ்டர் கிட்ட சொல்றேன், பாஸ்டர் இப்படியே நிப்பாட்டுங்க, எனக்கு எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை, இந்த ஊழியத்துக்கு ஏசப்பா வேலைக்கு வந்தனால வீட்டை விட்டு வெளியே துறந்து இப்பதான் வீட்டுக்கே வந்திருக்கேன், நீங்க அங்க போய் நிப்பாட்டினீங்கன்னா நிறைய பிரச்சனை ஆகும், இங்கே நிறுத்துங்க. இவர் என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க, சரி தம்பி போங்க, ஜோம் பண்ணிக்கிறேன் தம்பி, இதெல்லாம் சரியாகும் சொல்லியிருக்கலாம். இவ்வளவு நேரம் 30-40 போன மனுஷன் அந்த மெயின் ரோட்ல 50-60 பிடிச்சு புடுங்கி போறாரு. நிறுத்துங்க, இல்ல தம்பி இருங்க சொல்லி அம்மா காலு பக்கத்துல காரை நிப்பாட்டிட்டு சென்டர்ல அங்க ஓபன் பண்ணிட்டு, இப்போ இறங்குங்க தம்பி, ஹீரோ மாதிரி இறங்குங்க தம்பி. நான் அப்படியே தலையில கைய வச்சுட்டேன், இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. காரு கதவை விட்டு இறங்கி எங்க அம்மாவை பாக்குறேன், எங்க அம்மா என்னைய பாக்குது, இது என்னடா கார்ல வந்திருக்க, யாரோட வந்திருக்க, வாடகைக்காரா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் சொல்றேன், நம்ம பிரச்சனை அப்புறம் வச்சுக்கலாம், ஒரு பாஸ்டர் வந்திருக்காங்க அப்புறம் வச்சுக்கலாம். எங்க அம்மா ரொம்ப நல்லா நடிப்பாங்க, நீங்க எங்க அம்மாவை சீரியலுக்கு எல்லாம் சேர்த்தீங்கன்னா முதல் சம்பளம் எங்க அம்மாவுக்கு தான் கொடுப்பாங்க, சரிங்களா? ஏன்னா பாஸ்டர் முன்னாடி எல்லாம், ஏசப்பா என் பிள்ளைய வேலை கழிச்சிருக்காரா, எவ்வளவு பெரிய பாக்கியம், நான் அனுப்புறேன் பாஸ்டர், நான் கொடுக்குறேன் பாஸ்டர். வீட்டுக்கு போனா தோசை கரண்டி விளக்க மரெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க, போகவே கூடாது, வெளுத்துருவேன் உடனே அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா நடிக்கிறாங்க பாத்தீங்களா? இப்ப இந்த பாஸ்டர் சொல்றாரு, உள்ள வந்துட்டு டீ எங்க அம்மா குடிக்கிறாங்க, டீ வாங்கிட்டு அந்த பாஸ்டர் சொல்றாரு, அம்மா
இவன் என்னம்மா இப்படி பேசுறேன், ஒரு 4-5 பாட்டுமா ஓட அழுது பேப்பர்லாம் எடுத்து ரோட்டுக்கு போயிடுச்சு இயேசு சொல்ல. ரொம்ப நல்லா பேசுனா அவங்க பையன். நான் பெருமைக்கு எல்லாம் சொல்லல, ரொம்ப நல்லா பேசுறேன் இல்ல, அவர் எனக்குள்ள இருக்காரு, அவர் பேசுறாரு. இப்போ நான் பேசுறேன், நீங்க எல்லாம் கவனிக்கவே மாட்டீங்க. யாரா இப்படி போய் இவரு எப்ப முடிப்பான்னு உங்களுக்கு தோணும். ஆனா உள்ள இருந்து ஏசப்பா பேசுறா கேட்க தோணும். அதனால அந்த பாஸ்டர் சொல்றாரு நல்லா பேசணும் அப்படின்னு. எங்க அம்மா நடிப்புக்கார எங்க அம்மா, அவன் சூப்பரா பேசுவான் பாஸ்டர், நல்ல பிரசங்கம் பண்ணுவான். அவன் ஏசப்பா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்களும் ஏசப்பா வேலைக்கு கொடுத்துட்டோம். நான் எங்க அம்மாவை பாக்குறேன், என்னது ஏசப்பா வேலைக்கு போகும்போது என்ன சொன்னேன், உனக்கும் ஏசனா துப்பு 2 கிலோ அரிசி. இப்போ என்னன்னா டீயை குடிச்சிட்டாரு, கொஞ்சம் கவனிங்க, டீயை குடிச்சிட்டாரு, அவ்வளோ 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். குடிச்சிட்டு எழுந்துச்சு இப்படி எல்லாம் சரி பண்ணார், சட்டையெல்லாம் சரி பண்ணி இப்படி நிக்கிறாரு, எங்களை எல்லாரையும் பாக்குறாரு. எங்க அம்மா கிட்ட சொல்றாரு, நம்புங்கம்மா உங்க பிள்ளைய ஏசப்பா பயன்படுத்துவாருன்னு. எங்க அம்மா சரிங்க பாஸ்டர், நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேங்க. எனக்கு எல்லாம் சந்தோஷம். இப்போ இந்த பாஸ்டர் என்னை பாக்குறாரு, தம்பி நீ ஜெபம் பண்ணு தம்பி அப்படின்றாரு. நான் ஜெபம் பண்ணவா அப்படி? எங்க அம்மா, எங்க அண்ணன், எங்க அப்பா, பாஸ்டர் இப்படி நிக்கிறோம் அந்த வீட்டுக்குள்ள. நான் ஜெபம் பண்ணவான்னு கேட்கிறேன். ஆமா நீங்க ஜெபம் பண்ணுங்க தம்பி அப்படின்றாரு. நான் கண்ணை மூடிட்டு என்ன அறியாம அழுகுறேன். ஏன் அழுகுறேன்னா, ஆண்டவரே எங்க அப்பா இப்படி சுடுகாட்டுல பிறந்த மனுஷன், சுடுகாட்டிலேயே கொண்டு போய் எங்க அப்பா சொன்ன வார்த்தை, உன்னை என்னால பயன்படுத்த முடியாது, உன் கையில என்னால மைக்க கொடுத்து பேச வைக்க முடியாது, எல்லா பேருக்கு நீ பிரசனம் பண்ணுன்னு சொல்ல உங்க அப்பா என்னால முடியாது, உன் ஆசையை உன் கனவையை வச்சுட்டு வந்துரு, இங்கேயே போட்டு வந்துரு. நான் இப்படி பிறந்தவன், இந்த தகர வீட்டுல ஆண்டவர் நம்மள கிருபையா வச்சிருக்காரு, இந்த சுடுகாட்டுல இருந்து நம்மள வெளியில கொண்டு வந்திருக்காரு, இதுவே அவருடைய கிருபை, உன்னை பயன்படுத்த முடியாது, எதுவுமே பண்ணித்தர முடியாது. எங்க அப்பா என்னை பார்த்து சொன்னாரு, அது கரெக்ட் தான். ஆனா இந்த விடாப்பிடியே உங்களை நம்புனேன். ஆனா இன்னைக்கு நான் போய் உங்க வேலையை செஞ்சிருக்கேன், இன்னைக்கு நான் போய் செய்தி கொடுத்திருக்கேன்னு என்ன அறியாம அழுகிறேன். எங்க அம்மா அப்பா அண்ணன் எல்லாம் கண்ணை மூடிட்டு எப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன அறியாம ரொம்ப அழுகிறேன். இப்படி பிறந்த பிள்ளைப்பா. ஆனா இன்னைக்கு 20 நிமிஷம் பேசிட்டு வந்தேன். என்ன இனிமேல் நீங்க பயன்படுத்துவீங்க எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன இனிமேல் என் வாழ்க்கை மாறும் நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொல்லி என்ன அறியாம தேம்பி ரொம்ப மனசார ரொம்ப சந்தோஷமா அழுகையோட நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கண்ணை திறந்து பாக்குறேன். எங்க அம்மாவை பார்த்துட்டு அந்த பாஸ்டரை பாக்குறேன். நடந்த அற்புதம், இயேசு உயிருள்ளவர் என்பது, இயேசு என் வாழ்க்கையில இருக்கிறாரு, அவர் உயிரோட இருக்கிறார் என்றது அந்த நாள் ரொம்ப நான் பார்த்தேன், ஆச்சரியமா பார்த்தேன். எங்க அம்மாவை பார்த்துட்டு நான் பாஸ்டரை பாக்குறேன், முகம் ஃபுல்லா கண்ணீர் எனக்கு தொடச்சிட்டு இந்த பாஸ்டரை பாக்குறேன். அந்த பாஸ்டர் 26 கிலோ அரிசி, ஒரு மூட்டை அரிசியோட இப்படி பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே எங்க அம்மாவை பாக்குறாரு. அம்மா நான் ஒண்ணு சொல்ல வாங்கிக்கிறேன். அப்படியே வீட்டை தூக்கி வச்சிருக்காரு. அந்த தம்பிக்கு வீட்டுக்கு போகும்போது ஒரு 2000 ரூபாய் கையில கொடுத்து, வச்சுக்கோ தம்பி செலவுக்கு வச்சுக்கோ, அம்மா அப்பாட போய் கொடு, நீ ரொம்ப கஷ்டப்படுற, இதை கொடு அப்படின்னு நான் நினைச்சேன்க்கா. ஆனா என் வீட்டுக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கும் போது எனக்குள்ள இருந்து ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீ உனக்கும் ஒரு மூட்டை அரிசி வாங்க, இந்த 2000 கொடுக்கணும்னு சொன்ன பாத்தியா, அந்த 2000 நீ கொடுக்காத, அவனுக்கு ஒரு அரிசி மூட்டை வாங்க, அவனுக்கு ஒரு அரிசி மூட்டை வாங்கி அவங்க அம்மா கிட்ட போய் கொடுன்னு சொல்லி உங்க கையில தான் ஏசப்பா கொடுக்க சொன்னான்னு சொல்லி எவ்வளவு பெரிய அற்புதம் இருக்கு. இந்த பாப்பா கையை தட்டுதுல்ல, நீங்களா அப்படியே பேக்கிட்டு பாருங்க. அந்த அவ்வளவு பெரிய அரிசி மூட்டையை எங்க அம்மா கையில போய் கொடுக்குறாங்க. எங்க அம்மா அதை தூக்க முடியாம கீழே அந்த அரிசி விழுகுது. நான் சொல்றேன், அவரை நீங்க நம்பிட்டா போதும், அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்மளால தாங்கவே முடியாது. அவர் நம்மளை அப்படி ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன பையனா இருந்தாலும் சரி, அவரை நம்பினா போதும். 6 கிலோ அரிசி கேட்டாங்க எங்க அம்மா. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது ஒரு மூட்டை அரிசி அப்படியே ஒரு ஏசப்பாவே எங்க வீட்டுக்கு வந்து பிடி, அவனை நம்பு, அவன் வாழ்க்கையில நான் இருக்கேன், எல்லாமே மாறும், குடும்பம் மாறும், எல்லாமே மாறும்னு சொல்லி இன்னைக்கு என் வாழ்க்கையை மாத்திருக்காரு. இந்த வசனத்தை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன். சொந்த குமாரனை கொடுத்திருக்காருன்னா 6 கிலோ அரிசி கொடுக்க மாட்டாரா? ஒரு பிரச்சனையை மாத்த மாட்டார். எந்த கல்லறையில சுடுகாட்டுல எங்க அப்பா உன்னை பயன்படுத்த முடியாதுடா, எனக்கு அவர் நல்லவருங்க, அவரால் முடியாதுன்ற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு, கொடுக்குறாரு. 12ஆம் கிளாஸ் படிச்ச பையன், காலேஜ் கூட நான் படிக்கல. இன்னைக்கு நான் எவ்வளவு காலேஜ்ல போய் பேசுறேன், ஸ்கூல்ல போய் நான் பேசுறேன். எந்த கல்லறையில எந்த சுடுகாட்டுல அப்பா என்னால முடியாதுன்னு சொன்னாரோ அதே சுடுகாடெல்லாம் தாண்டி தான் எங்க அப்பா கார்ல கூட்டிட்டு போறேன், நல்ல ட்ரெஸ் கடைக்கு கூட்டிட்டு போறேன், அவர் வாழ்க்கையை நல்லா மாத்துறேன். இந்த கிறிஸ்துமஸ்க்கு கூட்டிட்டு போய் நல்ல பெரிய கடையில ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன். ஏன் இயேசு நம்ம வாழ்க்கையில வந்தாருன்னா எல்லாமே வரும். இன்னைக்கு நான் பைபிள திறந்துங்க, இவங்களை பாத்தீங்களா வந்துச்சு, இவரை பாத்தீங்களா எல்லாமே கிடைச்சிச்சு பாத்தீங்களா? இல்ல, நான் பைபிள்ல இருந்து யாரையும் எடுத்து சொல்லல.
நீங்க உங்க முன்னாடி உயிரோட நிக்கிறேன். 24 வயசுல இருக்கிற உங்க பையனை உயிரோட நின்னு சொல்றேன். என் வாழ்க்கை தான் 17 வயசுல இதுதான். இன்னைக்கு அப்பண்டமா மாத்திட்டாரு. இன்னைக்கு அடையாளம் தெரியாத மாதிரி மாத்திட்டாரு. இன்னைக்கு என் வாழ்க்கை, என் குடும்பத்துல கடன் இருந்துச்சு. எங்க அம்மா செருப்பை எடுத்து வீட்டுக்குள்ள போட்டு கதவை சாத்திட்டு உள்ள அழுவாங்க. ஏசப்பா வெளியில நின்று கடன்காரன் நிக்கிறானே, இந்த அக்கா கிட்ட இப்ப மாட்டினேன்னா இந்த ரோட்ல என்னை அசிங்கப்படுத்திருமே அப்படி எங்க அம்மா, நான் ரோட்ல வரும்போதே அந்த கடன் கொடுத்தவங்க கேட்பாங்க, உங்க அம்மா எங்கடா போச்சு? நான் சொல்லுவேன், பொய் சொல்லுவேன், எங்க அம்மா எங்க போனாங்களே தெரியலக்கா அப்படின்னு சொல்லுவேன். உங்க அம்மாவை நான் என்னைக்கு பாக்குறேன்னு அன்னைக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. என் குடும்பம், என்னுடைய தலைமுறையை தலை குளிர்ந்த நிலைமையில இருந்தோம். சுடுகாட்டுல இருந்து என் குடும்பம் சொந்தக்காரங்க சொன்னாங்க, இவையெல்லாம் என்னத்த உருப்பிட போறாங்கன்னு சொல்லி. எங்க வீட்டுக்கு போனா ஒரு சேர் கூட இருக்காதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா நான் சொல்றேன், யாரோ ஒரு பெரிய வெளிநாட்டுல இருந்து பணம் கொடுத்தாங்கப்பா, என் வாழ்க்கை மாறிடுச்சு. இல்ல இல்ல இல்ல, அவரை நம்பினேன். கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கையை மாத்தினாரு. கொஞ்சம் கொஞ்சமா மைக் கொடுத்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா பேச வச்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா என்னை நம்பினாரு. நான் என்ன செய்ய போறேன் ஏசப்பா, உங்களுக்காக ஒன்னே ஒண்ணு செய்யறேன். முடிஞ்ச அளவு கத்தி நாலு ரோட்ல நின்று, அவர் ரொம்ப நல்லவர், அவரை கொஞ்சம் நம்பி அவர்கிட்ட கொஞ்சம் உதவி கேளுங்க, உங்க வாழ்க்கை மாறுன்னு சொல்லி நான் அதை செய்யறேன். சங்கடப்படாம வெட்கப்படாம அதை நான் செய்யறேன்னு சொல்லி என் வாழ்க்கையை ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு என் வாழ்க்கை மாறி, இன்னைக்கு போட்டிருக்கிற சட்டையில இருந்து கீழே போட்டிருக்கிற சாக்ஸ் வரைக்கும் எந்த அம்மா அப்பாவும் எந்த ஊழியக்காரங்களும் பாஸ்ட் எடுத்து கொடுக்கல. அவருடைய வேலைக்கு நான் எப்ப வந்தேனோ அவரே எனக்கு கொடுக்கிறாரு. ஒவ்வொரு மனிதர்களும் எனக்கு மரியாதை கொடுக்குறாரு. சின்ன பையனா இருந்தாலும் வயசான பாட்டி வரைக்கும் வெளிநாட்டுக்கெல்லாம் போனா அந்த பாட்டிமா எந்திரிச்சு நின்று பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லி 90 வயசுல இருக்கிற பாட்டிமா எந்திரிச்சு நிக்கிறாங்க. முடியாத நிலைமையில என் வீட்டுல பாஸ்டர் வந்தாங்க, சின்ன பையனா எந்திரிச்சு நின்று கையை கும்பிட்டு நிக்கிறாங்க. ஏன் இந்த மரியாதை, ஏன் இந்த அடையாளம்? நான் சொல்றேன், ஏசு ஒரு மனிதனுக்குள்ள வந்தாருன்னா அந்த வாழ்க்கை மாறிடும். அந்த வாழ்க்கையே மாறிடும். இன்னைக்கு என்னை பயன்படுத்துறாரு. இன்னைக்கு உங்க முன்னாடி நிறுத்தி இருக்காரு. ஏதோ பொய் சொல்றேன் கிடையவே கிடையாது. எங்க அம்மா சாட்சி, எங்க அப்பா சாட்சி, என் தெருவை சாட்சி, என் ஃப்ரெண்ட்ஸ் சாட்சி, என் கூட பிறந்தவங்க சாட்சி. என் வாழ்க்கை மாற முடியும்னா நான் நீங்க உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையும் அவரால் மாற்ற முடியும். நம்புறீங்களா? சும்மா கையை தூக்குங்கன்னு சொல்லல, உண்மையிலேயே நம்புறீங்களா? நம்புறவங்க கையை மட்டும் தூக்குங்களேன். உண்மையிலேயே நான் நம்புறேன். ஏங்க நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, கட்டாயம் எல்லாம் படுத்தலை. என் வாழ்க்கை மாதிரி இன்னைக்கு உங்க கணவரோ உங்க மனைவியோ உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளோ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கலாம், கேட்காத ஒரு நிலைமையில இருக்கலாம். இவன் எவ்வளவு சொல்லி இவன் கேட்க மாட்டானேன்னு சொல்லி ஒரு நிலைமையில இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இந்த நேரத்துல நான் எப்படி அவர்கிட்ட நான் முழங்கால் போட்டு என் வாழ்க்கை மாறுமா மாறாதான ஒரு கேள்விக்குறியோட ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமையில இல்ல, மாறும். நீங்க என் வாழ்க்கையில வந்தா எல்லாம் மாறும்னு நான் நம்பினேன். நான் ஒரு விசுவாசிச்சேன். இன்னைக்கு என் வாழ்க்கை மாறி இருக்குங்க. இன்னைக்கு நான் தைரியமா சொல்றேன், கேட்டீங்கன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையும் மாறும். இன்னைக்கு நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, உன் கவலையெல்லாம் என் மேல வச்சிரு, நான் அதெல்லாம் பார்த்து கொள்வேன். நீங்க ஒருவேளை கவலையை தூக்கி நீங்க முதுகுல தூக்கி சுமந்துட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், கொஞ்சம் இறக்கி வைங்க, கொஞ்சம் ஏசப்பா கிட்ட இறக்கி வைங்க. ஆண்டவரே, உங்களை நான் தெய்வமாவே நான் பார்க்கல, உங்களை எனக்கு ஒரு அப்பாவா பாக்குறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன், உங்க வாழ்க்கை மாறும். என்னை நீங்க பார்க்கும்போது ஆச்சரியமா சாட்சி சொல்லுவீங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். எனக்கு 17 வயசா பேசலாம் எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, சரிங்களா? எவ்வளவு பெரிய இடத்துல போனாலும் பெரியவங்க எல்லாம் போய் திரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு சேர எல்லாம் திருப்பி போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் மைக்க எடுத்து பேசுவேன், ஏசப்பா என்னை பயன்படுத்துங்க, நான் பேசுறத கொஞ்சம் எல்லாரும் கவனிக்கணும் ஏசப்பான்னு மனசுல இருந்து ஜோம் பண்ணிட்டு போவேன். எங்க அன்னை கல்யாணத்துல அவ்வளோ நிறைய சொந்தக்காரங்க வந்திருந்தாங்க. திருப்பி சேர போட்டு திருப்பி அவங்க வாட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. மைக் எடுத்து கொஞ்சம் என்னை கவனிங்க, உங்க பையன் மாதிரின்னு சொன்னது எல்லாரும் சேர எல்லாம் திருப்பி என்னை பார்த்தாங்க. ஒரு 15 நிமிஷம் நான் அவங்க கிட்ட பேசினேன். ஆனா இன்னைக்கு நான் 1 மணி நேரத்துக்கு மேல இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். ஏன் பேசியிருக்கேன்? என் வாழ்க்கை மாறினது போல உங்க வாழ்க்கை மாறும். எங்க அம்மா என்னை பார்த்து கேட்டாங்க, உனக்கெல்லாம் யாரா பொண்ணு தருவா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆகி நீங்க நினைக்கிறீங்க, என்ன உனக்கு கல்யாணம் ஆச்சா, நீயே பார்த்தா 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். என் அம்மா சொன்னாங்க, பக்கத்து தெரு கூட உன்னை நம்பி பொண்ணு தர மாட்டாங்கடா, நீ என்ன வேலை பார்க்கறன்னு சொல்லி 18-19 வயசுல கேட்ட ஞாபகம் உண்டு. ஆனா என்னை நம்பி 2000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பொண்ணை கொடுத்து, நான் உன்னை நம்பல ஸ்டீஃபன், நான் உனக்குள்ள இருக்கிற இயேசுவை நம்புறேன், உன் வாழ்க்கை எல்லாம் மாறிடுச்சு. ஏங்க நான் சொல்றேன், அவரு நமக்குள்ள அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட உதவின்னு ஒரு மனுஷன் கேட்டவர் செய்யாம இருக்க மாட்டாங்க. கேட்டு பாருங்க. நான் கேட்டேன், நான் அவர்கிட்ட நான் பணத்தை கொடுக்கல, 1000 கிலோமீட்டர் நடந்து போல, கையை கழிச்சு ரத்தத்தை கொடுக்கல, நான் கேட்டேன். நீங்க வாழ்க்கையில வந்தா சுடுகாடுன்ற அந்த நிலைமை மாறி, நீங்க வாழ்க்கையில வந்தா
இந்த சாப்பாடு இல்லாத நிலைமை மாறும். நீங்க என் வாழ்க்கையில வந்தா நல்ல வீடு எனக்கு கிடைக்கும், நீங்க என் வாழ்க்கையில வந்த சில ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும், நான் உங்களை வெல்கம் பண்றேன், எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள நீங்க இருங்க, என்னை நீங்க கைட் பண்ணி நடத்துங்கன்னு நான் சொல்லி என் வாழ்க்கையை 17 வயசுல ஒப்பு கொடுத்தேன். நீங்க என் அம்மா அப்பா என் வீட்டுக்கு ஆச்சரியமா வராங்க, நான் வாங்கின பொருள் ஆச்சரியமா பாக்குறாங்க. நான் சொல்றேன், இவ்வளவு பெரிய பொருளை பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய காரை பாத்தீங்களா? இல்ல, நான் கொடுத்தவரை பாருங்கய்யா, எனக்கு கொடுத்தவர் உங்களுக்கு கொடுக்க உண்மை உள்ளவராங்க. இல்ல தம்பி, இதெல்லாம் சரிப்பட்டு வரல, எனக்கு எங்களுடைய காட் தான், என்னோட தெய்வம் தான். நான் சொல்றேன், உங்க தெய்வத்தை நான் மதிக்கிறேன், நான் அப்ரிசியேட் பண்றேன், உங்க நம்பிக்கையை நான் மதிக்கிறேன். ஆனா ஏதோ ஒரு நேரத்துல உடைஞ்சு போய் நீங்க இருக்கலாம். இந்த நேரத்துல நான் என்ன செய்ய போறேன்னு தெரியாம நீங்க ஒரு சூழ்நிலை வரும். அன்னைக்கு நான் உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பேன், அன்னைக்கு நான் பேசுறது உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த ஞாபகம் வர அந்த நேரத்துல அன்னைக்கு ஒரு பையன் வந்தானே, ஏசப்பா உங்களை நான் அப்பாவா பாக்குறேன், எனக்கு இந்த உதவியை இந்த நேரத்துல செய்ய முடியுமா? கேட்டு பாருங்களேன், கேட்டு பாருங்களேன். 36 குமரன் தெரு, காமராஜபுரம், மதுரை. மறுபடியும் அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கேட்ட அந்த நிமிடத்துல, அந்த நொடியில எனக்கு எப்படி செஞ்சாரோ அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கிற கடனையும் வியாதியையும் எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் மாற்ற ஒரு உண்மை உள்ளவரா இருக்கு. கொஞ்சம் நம்பி பாருங்க, கொஞ்சம் அவரை நம்பி பாருங்க, கொஞ்சம் அவரை விசுவாசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆச்சரியமா இருக்கும். உங்க பிள்ளைகள் பெரிய ஆளா இருப்பாங்க. ஒன்னே ஒண்ணுதான் நீங்க ஏசப்பா கேட்கிறாரு, நீ என்னை நம்புறியா? நான் எல்லாமே செய்யறேன், எனக்கு அதை கொண்டா இதை கொண்டா உன்னையவே கொடு, கையை கிழிச்சு ரத்தத்தை கொடு, நடந்து வா, எதுவுமே அவர் கேட்கறாரு. நீ நம்புறியா? நீ நம்புனா உனக்கு செய்யறேன். நீங்க எத்தனை பேர் அவரை நம்ப போறீங்க? நீங்க எல்லாருமே நம்புவீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. நான் பேசுறது யாரோ ஒருத்தவங்களுடைய இருதயத்துல போய் கரெக்டா தான் சொல்றேன். நம்ம நம்பி பார்ப்போமே. அது ஒரு ஆளா இருந்தாலும் நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்தே பாத்தீங்களா, எனக்கு கிடைச்ச வெற்றி அது. எல்லாருமே மாறுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா ஒருத்தவங்க கூட ஏசமா பேசல, ஒருத்தவங்களுடைய இருதயத்துல ரொம்ப ஆழமா ஏசமா பேசல. 24 வயசுல இருக்கிற என் வாழ்க்கை மாறுனா நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையும் அடையாளம் தெரியாத அளவுக்கு மாற்ற. எந்த அம்மா உன் முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கல, நீ வெளியில போகணும்னு சொல்ல எனக்கு மனசு இல்லை, ஆனா நீ என்னடா உன் வாழ்க்கைன்னு இவ்வளவு கேவலமா பேசின அம்மா இன்னைக்கு போன் பண்ணாங்க, நீ எப்போ வருவேன்னு கேட்டாங்க. நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், 29ஆம் தேதி தான் நான் வருவேன். ஏன்? கிறிஸ்துமஸ் 26, 27, 28 வரைக்கும் எனக்கு மீட்டிங் இருக்கு, 28 நைட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். எங்க அம்மா சொல்றாங்க, நீ வீட்டுக்கு வந்தாதாண்டா கலகலன்னு வீடே சந்தோஷமா இருக்கும். 28 வரையா? சரி சரி, நீ மெதுவா பத்திரமா வா, எல்லா வேலையும் ஏசப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. போனை கட் பண்ண உடனே ஏசப்பா எனக்கு ஞாபகப்படுத்துறாரு, ஒரு நாள் 18 வயசுல உங்க அம்மா உன்னை பார்த்து கேட்டாங்க, முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நீ எந்திரிச்சு போயிருன்னு சொன்னாங்களே, ஆனா இன்னைக்கு உங்க அம்மா உன்னை பார்க்க ஆசைப்படுறாங்க, நீ எப்போ வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இந்த வாழ்க்கையெல்லாம் மாறிடுச்சு பாத்தியா? நான் இன்னைக்கு சொல்றேன், கோடி நன்றி அவருக்கு சொன்னாலும் ஈடே அவர். நீங்க கேட்டு பாருங்க, நீங்க உங்க வாழ்க்கை மாறி அவரை நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்ற அவர் உண்மை உள்ளவரா இருக்காங்க. கொஞ்ச நேரம் யாரையும் எந்திரிச்சு நில்லுங்கன்னு நான் சொல்லல, கிறிஸ்தவங்க நீங்க எந்திரிச்சு நில்லுங்க. இல்ல நான் ஏசப்பாவை நான் அப்பாவா ஏத்துக்கிறேன், நான் அவர்கிட்ட உதவி கேட்கலான்னு இருக்கேன், என் கஷ்டத்தை அவர்கிட்ட நான் சொல்லலான்னு இருக்கேன், சரி தம்பி நானும் கேட்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு 2 நிமிஷம் எந்திரிச்சு நிக்க முடியுமா? உங்க பையன்லாம் கேட்கறது சரிங்களா? முடிஞ்சவங்க 2 வெக்கப்படாம எந்திரிச்சு, வெக்கப்படாம. ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் முதல் எண்ணிக்கணும் சரிங்களா? அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்கா எண்ணிக்கணும். அவ்வளவுதான் இந்த நிகழ்ச்சி, அவ்வளவுதான். நான் அவ்வளவுதான் பேசி எல்லாமே நான் பேசி முடிச்சிட்டேன். என்கிட்ட ஏசப்பா என்ன சொல்ல சொன்னாரோ எல்லாமே உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். என்னைய மறந்துடுங்க, என் பேரை மறந்துடுங்க, ஆனா நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்றேன், எவ்வளோ பெரிய ஒரு கரடு முரடான மோசமான சூழ்நிலையில நீங்க நிற்கும் போது இந்த நேரத்துல யாருக்கிட்ட உதவி கேட்கறேன்னு எனக்கு தெரியலையே, இயேசுன்ற அந்த 3 எழுத்துட்ட கேட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். கண்ணை மூடி என் கூட தான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுறேன். நீ இருக்கிற இடத்துல கண்ணை மூடி, சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் அமைதியா இருங்க, அன்னை பேசி நான் முடிக்க போறேன் சரிங்களா? கண்ணை மூடி, எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி, எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி. ஐயா நான் உண்மையா உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், இப்போ என் கார்ல கூட என் வீட்டுக்கு வாங்க, எங்க அம்மாவை பாருங்க, எங்க அப்பாவை பாருங்க, எங்க அப்பாவை பாருங்க, பாவமான நிலைமையில இருப்பாரு எங்க அப்பா. எங்க அப்பா உங்ககிட்ட நீங்க வந்தாலும், எங்க வீட்டுக்கு வந்தாலும் எங்க அப்பா உங்களை பார்த்து சொல்லுவாரு, சுடுகாட்டுல கிடக்குவையா. ஆனா இந்த ஒருத்தன் எங்க வீட்டுல, இந்த ஒருத்தன் ஸ்டீஃபன்ற ஒருத்தன் இயேசுவை நம்புனா இன்னைக்கு என் குடும்பமே மாறிடுச்சுன்னு எங்க அப்பா உங்களை பார்த்து சொல்லுவாரு. நான் நம்புனேன். வாயை திறந்து நீங்க அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்களேன், நானும் உங்களை நம்புறேன் இயேசுப்பா. இயேசுவை அறிந்தவர்கள் முதல் நீங்க சொல்லுங்களேன். வாயை திறந்து 2 கையை வானத்துக்கு நேராக, ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் வானத்துக்கு நேராக கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் உங்களை நம்புறேன் இயேசுப்பா. நான் ஜெபிக்கும் போது நீங்க எனக்கு தலையை அசைப்பீங்க, பதில் கொடுப்பீங்கன்ற நான் ரொம்ப நம்புறேன் ஆண்டவரே. இருக்கிற இடத்துல எல்லாம் வாயை திறந்து உங்களுக்கு என்ன பேச தோணுதோ, 1 மணி நேரம் நான் உங்ககிட்ட பேசினேன்,
இப்ப நீங்க ஏதாவது ஒரு 2-3 வார்த்தை ஏசப்பா கிட்ட கேளுங்களேன். என் வாழ்க்கையில கடன் இருக்கு, என் வாழ்க்கையில நாளைக்கு கடன்காரன் லோன்காரன் வந்து நிப்பான், நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. என் பையன் இவ்வளவு நேரம் பேசினான், என் பிள்ளை மாதிரி இருக்கான், இவ்வளவு நேரம் மூச்சு விடாம பேசினான், நான் கடைசியா உங்களை பார்த்து சொல்றேன், ஏசப்பா என்னமோ நான் உங்களை நம்புறேன். அப்படி ஒரு வார்த்தை நீங்க சொல்லி பாருங்களேன், உங்க வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கை மாறும். இருக்கிற இடத்துல எல்லாம் கண்ணை மூடி கேளுங்க. உங்களை தெய்வமா நான் பார்க்கல, தெய்வமா உங்களை நான் ஏற்றுக்க சொல்லலை, ஒரு அப்பாவா பாருங்க. ஒரு அப்பா கிட்ட கேட்கறது மாதிரி கேளுங்களேன். சுடுகாட்டுல இருந்து என் வாழ்க்கையை மாத்திர ஏசப்பா கேட்டேன், அதே சுடுகாட்டுல இருந்து கேட்டேன். இன்னைக்கு அந்த வழியில போகும்